அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அரபு மொழியை அறிந்து அல் குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் அதன் மூல மொழியினுடைய கற்றுதலை கொண்டு அதன் அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடாக அரபு மொழியை அறிந்து கொள்வதற்கு ஒரு முன்னோட்டமாக துரூசுல் லுகத்தில் அரபிய்யா என்னும் இந்த புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அரபு மொழி தொடர்பான அடிப்படை புத்தகம், அரபு மொழி பாடம். இந்த பாடத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு தலைப்புகளில் உள்ள பல அரபு சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துக்குள் நாம் தற்பொழுது சென்று விடுவோம். இந்த புத்தகத்தினுடைய பெயர் துரூசுல் லுகத்தில் அரபிய்யா, அரபு மொழி பாடங்கள். துருஸ் என்று சொன்னால் பாடங்கள் என்று அதற்கு அர்த்தம். லுகத், லுகத் என்று சொன்னால் மொழி. மொழிக்கு அரபியில் லுகத் என்று சொல்வார்கள். அரபியா, அரபியத்து, அல் அரபியத்து. அரபி என்பது அரபு. ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள பேர் போல அரபு மொழியினுடைய பெயர். அரபு மொழி பாடங்கள். இதில் முதல் பாடமாக அத்தர்சுல் அவ்வல், முதல் பாடமாக ஹாதா என்பது தொடர்பான பாடம் இடம்பெற்றிருக்கிறது. முதல் பாடம் அத்தர்சுல் அவ்வல். தர்ஸ் என்று சொன்னால் துரூஸ் என்பதனுடைய ஒருமைதான் தர்ஸ், பாடம். துரூஸ்னா பாடங்கள், தர்ஸ்னா பாடம். அவ்வல், அவ்வல் என்றால் முதலாவது, ஆரம்பம், முதல் என்பது அதனுடைய பொருள். முதல் பாடம் அத்தர்சுல் அவ்வல், முதல் பாடம். ஹாதா, ஹாதா என்பது பற்றியதாகும். இந்த ஹாதா என்று சொன்னால் இதற்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் உண்டு. ஹாதா என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று இது என்பது, மற்றொன்று இவன் என்பது. இது ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாகவே அரபு மொழியில் எந்த வாக்கியத்தை, எந்த வார்த்தையை நாம் எடுத்தாலும் அதை ஆண்பால் பெண்பால் என்று பிரிப்பார்கள். மனிதர்கள் மட்டுமின்றி மற்ற ஏனைய பொருட்களையும் கூட ஆண்பால் பெண்பால் என்று அந்த வார்த்தையை கொண்டு பிரிப்பார்கள். அப்ப நாம் ஆண்பாலுடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். பெண்பாலுடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது அதற்கு ஏற்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த ஹாதா என்பதில் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்வது, ஹாதா என்பது ஆண்பால் வாக்கியம். ஆண்பாலை பற்றி பேசும்போது இந்த வாக்கியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இதற்கு இது, இவன் ஆகிய அர்த்தம் உண்டு. இப்ப இவன், இது என்பதற்குள்ள வேறுபாடு என்னவென்றால், பொதுவாக இது என்று நாம் எதை சொல்வோம்? மனிதன் அல்லாத, உயிரினம் அல்லாத, கல்வி அல்லாத ஒரு பொருளை பார்த்து சொல்லும் போது இது என்று சொல்லுவோம். மனிதனை இது என்று நாம் சொல்ல மாட்டோம். ஒரு பொருள் இருக்கிறது, உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகத்தை இது, இது புத்தகம் என்று நாம் சொல்லுவோம். அது புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். இதே புத்தகம் இல்லாத ஒரு ஆக்கிலான ஒரு மனிதன், சிந்தனையுடைய ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவங்களை பார்த்து இது என்று நாம் சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் இது மருத்துவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப நாம் என்ன சொல்லுவோம்? இவர் மருத்துவர், இவன் மருத்துவன் என்று நாம் சொல்லுவோம். அப்ப மனிதனுக்கு பயன்படுத்தும் போது இவன் அல்லது மரியாதையாக இவர் என்றும், மனிதன் அல்லாத மற்ற பொருள்களுக்கு இந்த வாக்கியத்தை பயன்படுத்தும் போது இது என்றும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த வார்த்தையை வைத்து ஒரு வாக்கியத்தை உருவாக்கம் செய்கிறார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த பாடத்தில் பல சட்டங்கள் சொல்லப்பட இருக்கிறது. அதில் ஆரம்பமாக ஒரு வீட்டினுடைய ஒரு படத்தை போட்டு அதுக்கு கீழ் ஹாதா பைத்துன் என்று கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ஹாதா என்றால் நாம் என்ன பார்த்து விட்டோம். ஹாதா என்றால் இது. அதே ஒரு மனிதனை பற்றி பேசுவதாக இருக்கும்போது இவன் அல்லது இவர் என்று நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இப்ப வீடுங்கிறது அது ஒரு கைர ஆக்கில், மனிதன் அல்லாத, சிந்தனை அல்லாத ஒரு பொருள். எனவே அதை இது என்றுதான் நாம் சொல்வோம். அப்ப அதை பத்தி நம்ம பேசும்போது இது ஹாதா, இது பைத்துன் வீடு. வீட்டிற்கு அரபியில் பைத்துன் என்று சொல்வார்கள்.
பைத்துன் என்றால் வீடு. அப்ப இதில் ஆரம்பமாக ஹாதா பைத்துன், இது வீடு. அடுத்ததாக ஒரு பள்ளிவாசலுடைய படத்தை போட்டிருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லும் போது ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல், இது பள்ளிவாசல். ஆரம்பத்தில் சொன்னது இது வீடு, ஹாதா அப்படின்னா இது, பைத்துன்னா வீடு, இது வீடு. அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது, பக்கத்துல இருக்கிறத பத்தி பேசும்போது தான் இதுன்னு சொல்லுவோம். தூரத்துல இருந்துச்சுன்னா அதுன்னு சொல்லுவோம். அப்ப இது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன, அருகில் உள்ளதை பத்தி பேசுறதுக்கு உரியது. அப்ப இது வீடு, இது பள்ளி. அடுத்ததாக ஹாதா பாபுன், இது கதவு. ஹாதா பாபுன், இது கதவு. கதவு என்பதற்கு அரபியில் வந்து பாபுன் என்று சொல்லப்படும். ஹாதா பாபுன். இந்த பாபுன் என்பதற்கு இன்னும் சில அர்த்தங்களும் உண்டு. உதாரணத்துக்கு கதவு என்பதற்கும் பாபுன் என்று சொல்லுவாங்க. அதே போல வாசலுக்கும் பாபுன் என்று சொல்லுவார்கள். கதவையும் குறிக்கும், அது வாசலையும் குறிக்கும். அதே போல சில இடங்களில் வந்து பாடத்தையும் குறிக்கும், பாடத்திற்கும் பாபு என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு நம்ம பல ஹதீஸ் நூல்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முதல் பாடம் அப்படிலாம் போடும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா, பாபுல் இஹ்லாஸ், உல தூய்மை பற்றிய பாடம். பாபு சலாத், தொழுகை பற்றிய பாடம். பாபு ஜகாத், ஜகாத் பற்றிய பாடம் என்று சொல்லுவாங்க. அப்ப பாபுன் என்றால் அது கதவு என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். அதே போல வாயில், வாசல் என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். அதே போன்று பாடம் என்ற அந்த அர்த்தத்தையும் குறிக்கும். அப்ப நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டும்னா பொருள் கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து கதவு என்று என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இந்த ஹாதாங்கிற வார்த்தையை நீங்க வந்து குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அதிகமாகவே நாம வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். பெரும்பான்மையா நம்ம வந்து இந்த ஹாதா என்ற வார்த்தை வந்து குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி என்ன, ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை. அப்ப அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பத்தி பேசும்போது ஹாதா இதுவாகிறது, மின் ஃபض்லி ரப்பி என் இறைவனுடைய அருளிலிருந்து உள்ளது என்று சொல்றாங்க. இந்த ஹாதாங்கிறதுக்கு எங்க வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்ணை மூடிட்டு இது, இவன், இவர் என்ற அர்த்தத்தை என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். அதே போல இந்த ஹாதாங்கிறது வந்து குறியீட்டில் எப்பவுமே என்ன செய்யாதுன்னா மாறாது. ஹாதா என்பதுதான் அதனுடைய குறியீடாக இருக்கும். ஹிதா, ஹுதா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யாதுன்னா அது வந்து அதனுடைய குறியீடு வந்து மாறாத வகையில் அது ஒரு மபுனியாகத்தான் இருக்கும் என்பதையும் நாம் வந்து கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் இதில் தெரிஞ்சு கொள்வோம். அடுத்ததாக ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், இது புத்தகம். கிதாப் என்றால் புத்தகம், புத்தகத்துக்கு வந்து கிதாப் என்று சொல்லப்படும். ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனா. ஹாதா கலமுன், இது பேனா. கலமுன் என்றால் பேனா. இது தொடர்பாக குர்ஆன்ல இடம்பெற்ற நம்ம அந்த சில வசனங்களை பார்க்கும்போது அதை வச்சு நாம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு நினைவுபடுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து நாம வந்து குர்ஆன் ஹதீஸை அறிந்து கொள்வதற்குத்தானே இதை தெரிஞ்சு கொள்றோம். குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்காகத்தான் இந்த அரபு மொழியை நாம வந்து பயிலுகிறோம் என்னும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு அது தொடர்பாக இடம்பெற்ற அந்த குர்ஆன் வசனங்களையோ அல்லது அந்த வார்த்தைகளையோ நம்ம கவனத்துல கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும்னா கூடுதலாக அந்த வார்த்தையை வந்து ஞாபகத்தில் இருக்கும். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த வார்த்தை வருகிறது என்று சொன்னால் உடனே நாம என்ன செஞ்சிடலாம்னா அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்பில் நம்ம பார்க்கும்போது கிதாப் அப்படிங்கிற வார்த்தை வந்து குர்ஆன்ல வந்து பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிதாப் என்ற வார்த்தைக்கு வந்து பொதுவாக புத்தகம் என்று பிரயோகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் குர்ஆன்ல வந்து சில இடங்கள் அல்லாஹ் கிதாப் என்று சொல்லுவது வந்து வேதத்தை குறிக்கும். வேதத்திற்கும் கிதாப் என்று சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல வேதக்காரர்களை பத்தி பேசும்போது இவங்களுக்கு வந்து அல்லாஹ்வோட வந்து வேதம் வந்தது என்று சொல்லும்போது அல்லாஹ் வந்து கிதாபை இறக்கினான் அப்படிலாம் அல்லாஹ் சொல்றான். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பக்ராவினுடைய இந்த ஆரம்ப வசனத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஜாலிகல் கிதாபு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்ப இந்த கிதாப் அப்படிங்கிறதுக்கு நாம வந்து புத்தகம் என்று நாம் என்ன செய்ய மாட்டோம்னா சொல்ல மாட்டோம். அது வந்து வேதத்தை தான் குறிக்கிறது. அப்ப எதை குறிக்கிறது என்பதை வைத்து நாம என்ன செஞ்சுக்கலாம்னா அதுக்கு வந்து பொருள் கொண்டு விடலாம். பிரதானமாக அதுக்கு வந்து புத்தகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது வந்து வேதத்தை குறிக்க பயன்படுத்தும் சொல்லாக இருக்கும்போது நாம அங்க வந்து வேதம்னு என்ன செஞ்சுக்கலாம், பொருள் கொடுத்து கொள்ளலாம் என்பதை நாம் இதுல வந்து பார்க்கலாம். அடுத்தாக கலமுன் என்று நாம பார்க்கிறோம். கலமுன் என்றால் பேனா. இப்ப குர்ஆன்ல வந்து களம் என்று சொல்லியே ஒரு அத்தியாயம் இருக்கு, நாமெல்லாம் பார்த்திருப்போம். 68வது அத்தியாயம் அல் கலம். இந்த அத்தியாயத்தை பற்றி இந்த அத்தியாயத்தினுடைய அந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பானா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். இப்போ இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா நூன் நூன் என்று அல்லாஹ் சொல்றான். இது வந்து அல்லாஹ் சில இடங்கள்ல என்ன செய்வான்னா குர்ஆனை ஆரம்பிக்கும் போது ஒரு சில வார்த்தைகளை கொண்டு சொல்லிட்டு அலிஃப் லாம் மீம் அந்த மாதிரியா யாசீன் அந்த மாதிரியா உள்ளதுதான். இதுக்குன்னு பிரதானமான அர்த்தம் கிடையாது. இது அந்த காலத்துல உள்ள ஒரு நடைமுறையில உள்ளதுனால அல்லாஹ் அந்த மாதிரி சொல்றான். இப்ப அல்லாஹ் அடுத்து சொல்லும்போது வல் கலம், பேனாவின் மீது, எழுதுகோலின் மீது ஆணையாக. அப்ப களம் என்றால் எழுதுகோல், பேனா என்பதை என்ன செய்யலாம்னா இதற்கான அர்த்தத்தை நாம் அந்த குர்ஆன் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். 68வது அத்தியாயத்துல முதல் வசனமாக இந்த களம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அப்ப களம் என்பது பேனா என்பதை நான் பார்க்கலாம். அப்ப ஹாதா கலமுன் அப்படின்னா இது பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், மிஃப்தாஹுன்னா சாவி. இங்க படம் போட்டுக்கனால நமக்கு வந்து அது உடனே பார்த்த உடனே தெரிஞ்சிடும். வரக்கூடிய அந்த மற்ற பாடங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா படங்களோட வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஆரம்பமா இருக்கிறதுனால படத்தோட என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு கொடுத்துக்கிறாங்க, அது தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப மிஃப்தாஹுன்னா சாவி. அப்ப ஹாதா மிஃப்தாஹுன் அப்படின்னா சாவி என்று நாம அதுக்கான அர்த்தத்தை பார்க்க முடியுது. இப்ப இது தொடர்பாக குர்ஆன் வசனங்கள் நாம் பார்க்கும்போது 6வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறைவானவற்றின் சாவி அவனிடமே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் சாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மஃபாத்திஹ் அப்படின்னா சாவிகள். மிஃப்தாஹுன், மிஃப்தாஹ்னா சாவி, ஒரு சாவி. அதனுடைய பன்மை என்பது மஃபாத்திஹ். மஃபாத்திஹ் என்பது அதனுடைய பன்மையாக இருக்கிறது. மஃபாத்திஹ் அப்படின்னா அதனுடைய பன்மை, மிஃப்தாஹ் என்பதனுடைய பன்மை என்பதை நாம் என்ன செய்யலாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்க முடியுது. அப்ப இங்க எங்காவது குர்ஆன்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து மஃபாத்திஹ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து அது வந்து சாவிகளை பற்றி ஒரு கருத்து பேசுது என்பதை நாம தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல இன்னும் பல வசனங்கள்ல என்ன செய்யப்படுதுன்னா மஃபாத்திஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துது. உதாரணத்துக்கு நம்ம சொல்வதா இருந்தா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வந்து காரூன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செஞ்சான்னா இருந்தான். அவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஏராளமான செல்வங்களை, கருவூலங்களை வந்து வழங்கியிருந்தான். அந்த கருவூலங்களை எல்லாம் அந்த காரூன் வந்து ஒரு இடத்துல ஒவ்வொரு இடங்களை பூட்டி வச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய அந்த கருவூலங்களுடைய அந்த சாவி இருக்கா இல்லையா, அந்த சாவியை சுமக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இன்ன மஃபாத்திஹு என்று பயன்படுத்துகிறான். அதனுடைய சாவிகள், அந்த கருவூலங்களுடைய சாவிகள் என்று அல்லாஹ் சொல்லும் போது மஃபாத்திஹு. இப்ப மிஃப்தாஹ்னா சாவி, சாவி. மஃபாத்திஹ்னா சாவிகள், பன்மை. அடுத்ததாக இந்த பாடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாதா மக்தபுன், ஹாதா மக்தபுன் இது மேஜை. ஹாதா மக்தபுன் இது மேஜை. மக்தப் அப்படின்னா மேஜை, மேஜைக்கு மக்தபுன் என்று சொல்லப்படும். இப்ப நாம கூட மக்தப், மதரசா என்றெல்லாம் சொல்லுவோம். அதாவது எழுத படிக்கக்கூடிய ஒரு இடம், எழுதப்படக்கூடிய ஒரு இடம், எழுத படிக்கக்கூடிய ஒரு இடம் மேஜை, அதுவும் சொல்லுவாங்க. மக்தப், மதரசா, பள்ளிக்கூடம் அது போன்ற அதுக்குன்னு பிரத்யேகமா தனி பெயர்களும் உண்டு. மதரசா அப்படிங்கிற அந்த மாதிரியான சில தர்சுன்னா பாடம், அதுல இருந்தா மதரசா அப்படிலாம் வந்துச்சு. பாடம் நடத்தக்கூடிய இடம். அப்ப அது மாதிரி இந்த மக்தப் அப்படிங்கிறது வந்து அது மேஜை, மேஜை என்பதற்கும் சொல்லுவாங்க. அதே போல பாடம் நடத்தக்கூடிய ஒரு இடம், அதுக்கும் மக்தப் என்று சொல்லுவாங்க. அப்ப இது வந்து மக்தப் அப்படின்னா ஹாதா மக்தபுன் அப்படின்னா இது மேஜை, இது மேஜை. அந்த இடத்துக்கு ஏற்ப நம்ம பொருள் வச்சுக்கிற வேண்டியதான், இது மேஜை. இப்ப அடுத்த வார்த்தை வந்து ஹாதா சரீருன், ஹாதா சரீருன் இது கட்டில், இது கட்டில். சரீருன்னா கட்டில், இதனுடைய பன்மை சுரூருன். சுரூருன்னா கட்டில்கள், சரீருன்னா கட்டில், சுரூருன்னா கட்டில்கள். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் வந்து கட்டில்கள் என்று சொல்லி குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வந்து பேசுறான். அதை குறிப்பா வந்து அந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் இந்த கட்டில்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு அல் குர்ஆன்ல வந்து 52வது அத்தியாயத்துல 20வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லும் போது முத்தகீன அலா சுரூரின் மஸ்ஃபூஃபா, அலா சுரூரின் மஸ்ஃபூஃபா என்று அல்லாஹ் சொல்கிறான். சுரூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். சுரூர் அப்படின்னா கட்டில்கள், வரிசையாக போடப்பட்ட கட்டில்கள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல
மருஃபுஆ என்றும் சொல்லுவாங்க. உயர்த்தப்பட்ட கட்டில்கள், உயர்வான கட்டில்களில் இருப்பாங்க என்றும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா சொல்றான். அப்ப சுரூருன் அப்படின்னா சுரூருன் அப்படின்னா கட்டில்கள், சரீருன்னா கட்டில். அடுத்ததாக ஹாதா குருசியுன், ஹாதா குருசியுன். நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து குருஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஏன்னா பிரபலியமா நாம வந்து ஆயத்துல் குருசி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். அந்த ஆயத்துல் குருசி என்று சொல்லப்படுவதற்கான காரணம் அது என்ன அப்படின்னா, அல் குர்ஆன்ல வந்து 2வது அத்தியாயத்தில் 255வது வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது தன்னுடைய அரிஷ் தொடர்பான ஒரு தகவலையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய அந்த வர்ணனை வார்த்தைகளை, தன்னை பற்றிய தகவலை சொல்லி காட்டக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த சிம்மாசனமான தான் இருக்கக்கூடிய அந்த குருஸ் பற்றியதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா சொல்லி காட்டுகிறான். வசிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். தன்னுடைய குருஷ், தன்னுடைய அந்த சிம்மாசனம் என்பது வானம் பூமி அளவுக்கு விசாலமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப குருஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து சிம்மாசனத்துக்கு இருக்கைக்கு சொல்லப்படக்கூடியது. இப்ப இறைவனுடைய இருக்கை அதுக்கும் குருஸ் என்று சொல்லுவாங்க. நாம் அமரக்கூடிய சேர் இருக்கா இல்லையா, அதுக்கும் வந்து குருசியுன்னா சேர், அமரக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லுவாங்க. கட்டில் என்பது, சரீர் என்பது படுக்கக்கூடிய ஒரு இடம். குர்சியுன் அப்படின்னா அமரக்கூடிய சேர் என்பதற்கு பயன்படுத்தப்படும். இது வந்து ஆரம்பமா ஹாதா என்பது தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஹாதா அப்படின்னா இது என்ற அர்த்தம். இது ஆண்பாலுக்கு சொல்லப்படும். அதுல வந்து கைர் ஆக்கிலாக இருந்தால் அதற்கு எப்படி, ஆக்கிலாக இருந்தால் அதற்கு எப்படி, இவன் அல்லது இது என்ற அர்த்தம் உடைய ஒரு வாக்கியமாக இது இருக்கும். அதை வைத்து ஒரு வாக்கியத்தை உருவாக்குறாங்க. இது வீடு, ஹாதா பைத்துன், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா பாபுன், ஹாதா கிதாபுன், ஹாதா கலமுன், ஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா மக்தபுன், ஹாதா சரீருன், ஹாதா குர்சியுன் என்று சொல்லி அதை வைத்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு வார்த்தைகளை வந்து உருவாக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக இன்னும் பல சட்டங்கள் வந்து சொல்லப்பட இருக்கிறது. அதை வரக்கூடிய நாட்கள் நாம் என்ன செய்வோம்னா அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம் ஹாதா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்மு இஷாரா சுட்டிக்காட்டு பெயரை நாம் பார்த்தோம் முதல் பாடமாக. அது தொடர்பாக இடம்பெற்ற சில செய்திகளை நாம் பார்த்தோம். இன்று அதை தொடர்ந்து அந்த ஹாதா என்னும் இஸ்மு இஷாருடன் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த பெயருடன் மா என்ற வாக்கியத்தை, எழுத்தை இணைத்து இடம்பெறக்கூடிய பாடத்தை பார்க்க இருக்கிறோம். மா என்று சொன்னால் அரபியில் மா என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. பல அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படும். அதில் பிரதானமாக இஸ்திஃபாமுன் என்று சொல்லப்படக்கூடிய கேள்வி வாக்கியமாக இது பயன்படுத்தப்படும். கேள்வி வாக்கியம் அல்லாத இன்னும் பல அர்த்தங்களும் அதற்கு உண்டு. இங்கு நாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாக்கியமாக, கேள்வி வாக்கியமாக வரக்கூடிய மாவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் ஆரம்பமாக மா ஹாதா என்று கொடுத்திருக்கிறாங்க. மா ஹாதா என்று சொன்னால் இது என்ன, ஹாதா என்றால் இது. இதை நம்ம முன்னையே பார்த்துருக்கிறோம். இது அல்லது இவன், இவர் என்ற அந்த பொருள்பட வரும். இப்ப அதற்கு முன்பாக ஒரு மாவை நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் மா ஹாதா என்றால் இது என்ன. இப்ப இந்த மா என்ற இந்த வார்த்தை என்பது கைர ஆக்கில் என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் அல்லாத ஏனைய பொருள்களுக்கு தான் பயன்படுத்தப்படும். மனிதனுக்கு வந்து மா ஹாதா என்று கேட்கப்படாது, சொல்லப்படாது. மனிதனுக்கு வந்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்பது வேறு. அதை பற்றிய தகவலை இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய பாடங்கள்ல பார்ப்போம். ஸோ வந்து மா என்று சொன்னால் அது வந்து மனிதன் அல்லாத ஏனைய பொருள்களுக்கு தான் என்ன செய்யப்படும்னா உபயோகப்படுத்தப்படும். மா ஹாதா இது என்ன. அப்ப அதை பற்றிய ஒரு பாடம் தான் என்ன செய்ய போறாங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து சொல்ல போறாங்க. இப்ப இது வந்து இதுக்கு முன்பாக படித்த அந்த வாசகத்தில் இருந்து வார்த்தையை கொண்டு ஒரு பாடத்தை வந்து தயார்படுத்தியிருக்கிறாங்க. அதுல வந்து ஆரம்பமாக மா ஹாதா இது என்ன என்று கேள்வியோடு என்ன செய்யறாங்கன்னா அந்த வார்த்தையை துவங்குறாங்க. அதற்கு பதில் என்ன சொல்றாங்க, ஹாதா பைத்துன் இது வீடு. பைத்துன்னா வீடு, வீடு என்பதை நம்ம நேற்றைய தினமே அறிந்து கொண்டோம். அப்ப மா ஹாதா இது என்ன என்று கேள்வி கேட்கும் போது அதற்கு ஹாதா பைத்துன் இது வீடு என்று பதிலளிக்கப்படுகிறது. இப்ப நம்ம தமிழ்ல அப்படித்தானே, இது என்ன என்று நம்ம கேட்கும்போது இது வீடு என்று நாம் சொல்லுவோமா இல்லையா. அப்ப இது மாதிரி கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு வாசகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா மா என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப மா என்பது கேள்விக்குரிய வாக்கியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மா வந்து பெரும்பாலும் என்ன செய்யும்னா ஆரம்பத்தில் தான், ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் தான் மா என்பது வரும்.
அப்ப அதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். மா என்பது கேள்விக்குரிய ஒரு வாக்கியமாக இருக்கிறது. அதே போல இதற்கு என்ன என்ற அர்த்தம் இருக்கு. இதை நாம வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள இடம்பெற்ற சில செய்திகளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு வந்து மனதில் ஆழமாக பதியும். அந்த அடிப்படையில மண்ணறையில் ஒவ்வொரு மனிதரும் அடக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான விசாரணை வந்து துவங்கும் என்பதை நாம வந்து அறிந்து வைத்திருக்கிறோம். இப்ப அந்த விசாரணையில் வானவர்கள் சில கேள்விகளை முன்வைப்பார்கள். அது தொடர்பாக இடம்பெறக்கூடிய செய்தி முஸ்னத் அகமது என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாப்ல 18,534வது செய்தியாக இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கு. இப்ப இந்த நபிமொழியில இடம்பெறக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. அதாவது வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மனிதரிடத்துல வந்து கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? 3 கேள்விகள் கேட்பாங்க என்பதை நாம வந்து அறிஞ்சிருக்கிறோம். அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த வாசகத்தை நீங்க கவனிங்க. மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? அப்ப இங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்வியை வந்து ஆரம்பமாக கேட்கிறாங்க. அதே போல அடுத்து கேட்கும்போது மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? மா என்ன, தீனு தீனுன் தீன்னா மார்க்கம், க உன்னுடைய, மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன? அப்ப இந்த இடத்துல மா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த மாங்கிறது வந்து என்ன என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. ஆனா இதுக்கு முன்பாக மண் ரப்புக்க என்று பயன்படுத்தப்பட்டதா இல்லையா? அங்க வந்து மா ரப்புக்க என்று சொல்லப்படல, மா ரப்புக்க என்று சொல்லப்படல. இறைவனை பற்றி பேசும்போது மா என்று வரவில்லை, மண் என்று வருகிறது. அப்ப மா என்பது வந்து ஒரு பொருளுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு சிந்தனையற்ற கைர ஆக்கிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். அப்ப இதன் மூலம் நாம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து மனிதன் அல்லாத, அறிவு வழங்கப்படாத கைர ஆக்கிலான ஒரு பொருளுக்கு, ஒரு பொருளை குறிக்க நாம் கேட்கும் போது மா என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல வந்து மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படுகிறது. இப்ப அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க. மா ஹாதா, இது என்ன? ஹாதா பைத்துன், இது வீடு. அடுத்ததாக இதுல வந்து கூடுதலா ஒரு வாக்கியம் சேர்க்கிறாங்க, ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. என்னன்னா ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன். இங்க அப்படிங்கிற அந்த ஹம்சா கேள்விக்குரிய ஒரு ஹம்சாவா இருக்கிறது, கேள்வியாக கேட்கப்படக்கூடிய வகையில் உள்ளது. இப்ப இதுக்கு முன்னாடி நான் பார்த்தோமா அப்படிங்கிறது வந்து என்ன என்று கேட்கப்படக்கூடிய ஒரு வார்த்தைக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஹாதா பைத்துன், இது வீடா, வீடா வீடா என்று ஒரு கேள்வி வினாவாக என்ன செய்யறாங்கன்னா எழுப்புறாங்க. முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கு பதில் இது வீடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க, இது வீடா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த ஹம்சா என்பது கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சில நேரங்கள் வந்து ஹல், ஹல் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும். உதாரணமாக குர்ஆன்ல அது தொடர்பாகவும் என்ன செய்தா நிறைய செய்திகள் வருது. அப்ப அந்த அலிஃப் ஹம்சா ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஹம்சாவும் அதே போல ஹல் என்ற அந்த வார்த்தையும் கேள்விக்காக பயன்படுத்தக்கூடியது. எஸ் ஆர் நோ என்ற அடிப்படையில, ஆமா இல்ல என்று வார்த்தையை நாம் பயன்படுத்தும் வகையில் உள்ள ஒரு வாசகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து இந்த ஹல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் மட்டும்தான் வரும். வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் தான் அது பயன்படுத்தப்படுமே தவிர இடையில் அது வந்து பயன்படுத்தப்படாது என்பதை நாம் வந்து கவனத்துல கொள்ளணும். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேட்கறாங்கன்னா, ஹாதா பைத்துன், இது வீடா என்று கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, நஅம், ஆம், ஹாதா பைத்துன், ஆமா இது வீடுதான். இது வீடா என்று கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து ஆமா இது வீடுதான் என்று பதிலளிக்கிறாங்க. இப்ப இந்த ஹாதா பைத்துன் என்று இருக்கா இல்லையா, இது மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல இடம்பெற்ற கேள்வியாக இடம்பெற்ற ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அது வந்து ஒரு ஆழ புரிதலை ஏற்படுத்தும். அல் குர்ஆன்ல அதிகமாக ஹம்சா இடம்பெற்ற கேள்விக்குரிய வாக்கியத்தை நாம் வந்து பார்க்கலாம். அதுல வந்து 4வது அத்தியாயத்துல 82வது வசனத்துல வந்து அல்லாஹ் வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னா, இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். நீங்க சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க மாட்டீங்களா, சிந்திக்கலையா? அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஆம் சிந்திக்கணும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்கத்தான் வேண்டும் என்று பதில் சொல்லும் வகையில அந்த வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல 5வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான்.
அஃப ஹுக்குமல் ஜாஹிலியத்தி எபுகுன், அவங்க அறியாமை கால தீர்ப்பை தான் விரும்புகிறார்களா? நீங்க இதைத்தான் விரும்புறீங்களா? அறியாமை கால தீர்ப்பை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னா கேள்வி எழுப்புகிறார். அப்ப ஹம்சா ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த கேள்வி வாக்கியம் என்பது எஸ் ஆர் நோ என்று பதிலளிக்கும் வகையில், ஆமா இல்லை என்று பதிலளிக்கும் வகையில் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பெரும்பாலும் ஆரம்பத்தில் தான் வரும். சில நேரங்கள்ல இடையிலும் கூட இது வரலாம். அப்ப இதுக்கு பதிலளிக்கும் போது எப்படி பதிலளிக்கணும்னா, நஅம் ஆம், நஅம் அப்படின்னா ஆம் என்று அர்த்தம், அல்லது லா லானா இல்லை என்று அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில் இதுக்கு பதிலளிக்கப்படணும். அப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு பதில் அளிச்சிருக்கிறாங்க. இது வீடா என்று கேட்கும்போது நஅம் ஆம், ஹாதா பைத்துன், இது வீடுதான். அப்ப இதை நம்ம படிக்கும் போது அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து மா ஹாதா, இது என்ன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாங்கிறது மனிதன் அல்லாத ஏனைய பொருள்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நாம் பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கறாங்க, மா ஹாதா, இது என்ன என்று கேட்கறாங்க. அதே போல சில நேரங்கள்ல மாதா என்றும் வரும். மாதா என்றால் அது மா பிளஸ் ஹாதா என்பதை சேர்த்து கேட்கப்படக்கூடிய கேள்வி. இதுவும் சில நேரங்கள் வரும். இப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா போனோம்னா இது கொஞ்சம் நமக்கு புரியாத ஒரு நிலை ஏற்படலாம். அதனால மேலோட்டமா உள்ள ஒவ்வொரு சட்டமா நம்ம அறிஞ்சு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அதை கொஞ்சம் விரிவா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்ப மாதா என்றும் பயன்படுத்தப்படும், மா என்றும் பயன்படுத்தப்படும். இப்ப இங்க மா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த மா ஹாதா அப்படின்னா இது என்ன என்று கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அதுக்கு பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க? ஒரு சட்டையினுடைய புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க. அப்ப சட்டையை பார்த்து என்ன கேட்கறாங்கன்னா, மா ஹாதா, இது என்ன என்று கேட்கறாங்க. இப்ப இதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஹாதா கமீசுன், ஹாதா கமீசுன், இது சட்டை, இது சட்டை. அப்ப கமீஸ் என்பது என்ன? அதுக்கு பொருள் சட்டை. ஆண்கள் அணிவாங்களா இல்லையா? அந்த சட்டைக்கு கமீஸ் என்று சொல்லப்படும். இது இல்லாம ஒவ்வொரு ஆடைகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, பொதுவாகவும் பேர் இருக்கு. ஆடைகள் என்பதற்கும் பொதுவாக பேர் இருக்கு, பிரத்யேகமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர்களும் இருக்கு. சவுபுன் அப்படின்னா ஆடை, பொதுவா எல்லா ஆடையுமே அது குறிக்கும். ஆனா இந்த கமீஸ் அப்படிங்கிறது சட்டையை தான் குறிக்கும், சட்டையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேகமா பேர்களும் உண்டு. இப்ப இங்க கமீசுன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு சட்டை என்பது பொருள். இப்ப இது தொடர்பாக குர்ஆன்ல இடம்பெற்ற அந்த சில உதாரணங்கள் நம்ம பார்ப்போம். குர்ஆன்ல நிறைய சட்டை தொடர்பாக என்ன செய்யப்படுதுன்னா வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதுல பிரத்யேகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலியமான ஒரு செய்தி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பாக உள்ள செய்தி. 12வது அத்தியாயத்துல 18வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும்போது வஜாஉ அலா கமீசிஹி, அலா கமீசிஹி, அவர்கள் அவருடைய சட்டையை கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொய்யான இரத்தக்கரையை கொண்டு அவருடைய சட்டையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று என்ன செய்யறான்னா அல்லாஹ் சொல்லி. அப்ப இந்த இடத்துல கமீசிஹி, அவருடைய சட்டை, இந்த ஹி அப்படிங்கிறது அது அவர் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப இங்க சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை கமீசிஹி என்று பயன்படுத்தப்படுகிறது. அப்ப கமீஸ் அப்படின்னா சட்டை. அடுத்து ஒரு சேருடைய ஒரு புகைப்படத்தை கொடுத்துட்டு ஹாதா சரீருன், இது கட்டிலா அப்படின்னு வந்தாலே அங்க கேள்வி என்று நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். கொஸ்டின் மார்க் கொடுத்திருந்தாலும் சரி, கேள்வி குறியீடு கொடுத்திருந்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது கேள்விதான் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹாதா சரீருன், இது கட்டிலா. இப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க. இப்ப சேரை பிடிச்சி கட்டிலான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப அதான் இல்லைன்னு பதில் சொல்றாங்க. இல்லைங்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும்? லா. லா என்றால் இல்லை, லா இல்லை. ஹாதா குர்சியுன், இது சேர், இது நாற்காலி என்று சொல்றாங்க. அதே போல அடுத்து ஒரு பேனாவுடைய புகைப்படத்தை போட்டுட்டு ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவியா, இது சாவியா என்று கேட்கறாங்க. பேனாவுடைய படத்தை போட்டுட்டு இது சாவியான்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? இல்ல, இது பேனா அப்படின்னு பதில் சொல்லணும். அதுக்கு எப்படி அரபில சொல்றது? லா இல்லை. ஹாதா கலமுன், இது பேனா. அப்ப இது மாதிரியாக என்ன செய்யறாங்கன்னா அப்படியே நமக்கு இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த வாசகத்தை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கி சொல்றாங்க. அடுத்ததாக ஒரு நட்சத்திரம் புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க. அதை போட்டு மா ஹாதா, இது என்ன. மா அப்படின்னா என்னங்கிற அர்த்தம், ஹாதானா இது. மா ஹாதா, இது என்ன. இப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரம். ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரம் என்று சொல்றாங்க. அப்ப நஜ்முன் என்று சொன்னால் நட்சத்திரம், இது ஒரு புது வார்த்தை. இன்னைக்கு நாம படிச்சதுல கமீசுன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புது வார்த்தையை பார்த்திருக்கிறோம். அதே போல் நஜ்முன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புது வார்த்தையை பார்த்திருக்கிறோம். அது அல்லாம நஅம், ஆமா, லா, இல்லை, மா, என்ன, ஹல், அந்த கேள்வி வினா, இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்?
புதுசா இந்த பாடத்துல படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஹாதா நஜ்முன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக குர்ஆன்ல உள்ள ஒரு செய்தியை நாம் என்ன செய்யலாம் பார்ப்போம். நஜ்முன் என்பது தொடர்பாக இடம்பெற்ற செய்தி. 53வது அத்தியாயம் முதல் வசனம். இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, வன் நஜ்மி இதா ஹவா, வன் நஜ்மி இதா ஹவா, நட்சத்திரம் விழுகின்ற சமயத்தில் அதன் மீது சத்தியமாக. இப்ப அல்லாஹ் சொல்லும்போது ஒன் நஜ்மி, நஜ்ம் என்று சொல்றான். அப்ப நஜ்ம் அப்படின்னா, நஜ்முன் அப்படின்னா நட்சத்திரம் என்பதை பார்க்கலாம். இப்ப இது இன்னும் பல வார்த்தைகளை கொண்டும் பயன்படுத்தப்படும். கௌகபன் என்ற வார்த்தைகளாலும் நட்சத்திரங்கள் பயன்படுத்தப்படும். உருஜ் என்றும் பயன்படுத்தப்படும். இப்ப இந்த பாடத்துல நமக்கு மா என்பது தொடர்பான அந்த சட்டத்தையும், அ ஹ அ ஹல் போன்ற அந்த கேள்விக்குரிய அந்த வாக்கியம் அது தொடர்பான சட்டத்தையும், அதே போல அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகை நஅம் லா என்பதையும் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்லி தராங்க. தம்ரீன் என்று சொல்லக்கூடிய பயிற்சியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் மொத்தம் 3 பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நாம் படித்த அந்த பாடத்தை பயிற்சியாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். 3 பயிற்சிகள் வழங்கியிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக தம்ரீனுன், முதல் தம்ரீன். தம்ரீன் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்பது பயிற்சி என்பதாகும். இதுவரைக்கும் நம்ம பயின்றதை பயிற்சி பெறக்கூடிய வகையில் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. வெறுமனே கேள்வி மாத்திரம் கொடுத்துருக்கிறாங்க, அதுக்கு பதில் எழுதும் வகையில். அதில் ஆரம்பமாக மா ஹாதா, மா ஹாதா என்று கொடுத்துக்கிறாங்க. மா ஹாதா என்றால் இது என்ன என்பது அதனுடைய பொருள். இது என்ன என்ற கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு அருகில் என்ன படம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சாவியினுடைய படம் போட்டிருக்கிறாங்க. சாவிக்கு அரபியில என்ன? சாவிக்கு என்ன அரபின்னு சொல்லுங்க? மிஃப்தாஹுன், மிஃப்தாஹுன். அப்ப இதுக்கு எப்படி பதில் சொல்றது? மா ஹாதா அப்படின்னு கேள்வி கேட்டா, இப்ப அதுக்கு இது சாவி அப்படி எப்படி பதில் சொல்றது? ஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவியாகும். சரி, இப்ப அடுத்த 2வது கேள்வி. 2வதாக மா ஹாதா, இது என்ன என்று கேட்கிறாங்க. அதுக்கு நேரா என்ன படம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு புத்தகத்தினுடைய படத்தை போட்டுக்கிறாங்க. அப்ப புத்தகத்துக்கு அரபியில் என்ன? கிதாபுன். சொல்லுங்க, கிதாபுன். அப்ப இதுக்கு எப்படி பதிலளிக்கிறது? மா ஹாதா என்று கேள்வி கேட்டா அதுக்கு இது புத்தகம் அப்படின்னு பதிலளிக்கணும். இதுக்கு எப்படி அரபியில சொல்றது? இது புத்தகம் அப்படின்னா இது என்றால் ஹாதா, புத்தகம் என்றால் கிதாபுன். அப்ப இரண்டையும் இணைத்து ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன். அடுத்ததாக 3வதாக மா ஹாதா, இது என்ன என்று கேள்வி கேட்டு அருகில் ஒரு பேனாவுடைய படம் போட்டுக்கிறாங்க. இப்ப பேனாக்கு அரபியில என்ன? கலமுன். கலமுன், கலமுன் என்றால் பேனா. அப்ப இதுக்கு எப்படி பதில் சொல்றது நம்ம? ஹாதா கலமுன், ஹாதா கலமுன், இது பேனா. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். அந்த படிச்சதை என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த கேள்வியை மட்டும் போட்டு அதுக்கான புகைப்படம் பதில புகைப்படமா போட்டுக்கிறாங்க. இப்ப அந்த புகைப்படத்தை வைத்து அந்த புகைப்படத்தை வைத்து அதுக்கு என்ன செய்யணும்னா அப்படியே அரபியில நாம பதிலளிக்கணும். அந்த அடிப்படை என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்து மா ஹாதா, இது என்ன? பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கதவு, கதவுனுடைய படத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்ப கதவுனா அதுக்கு அரபியில என்ன? பாபுன். கதவுனா பாபுன். அப்ப இப்படி பதில் சொல்றது? ஹாதா பாபுன், இது கதவு. அடுத்து மா ஹாதா, இது என்ன என்று கேட்டு அருகில ஒரு வீட்டினுடைய புகைப்படத்தை கொடுத்துக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு அரபியில் என்ன? பைத்துன். வீட்டுக்கு அரபியில பைத்துன். அப்ப ஹாதா பைத்துன், இது வீடு. அடுத்து மா ஹாதா என்று கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு நாற்காலியினுடைய ஒரு புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க. அப்ப நாற்காலிக்கு அரபியில என்ன? குர்சியுன், குர்சியுன். அப்ப அதை எப்படி சொல்றது? ஹாதா குர்சியுன், இது சேர், இது நாற்காலி. இது என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு இது நாற்காலி என்று பதிலளிக்கிறோம். இப்ப இது மா என்ற அந்த வார்த்தையை வைத்து கேள்வியாக கேட்டு அதற்கு பதிலளிக்கும் வகையில இந்த முதல் தம்ரீன், முதல் பயிற்சி இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக 2வது தம்ரீன் கொடுத்துருக்கிறாங்க. 2வது தம்ரீன் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்பாக சொன்ன அந்த கேள்விக்குரிய வாக்கியம் வார்த்தை இருக்கா இல்லையா, எழுத்து இருக்கா இல்லையா, ஹம்சா, அந்த ஹம்சாவை வைத்து அதற்கு பதிலளிக்கும் வகையில கேட்கறாங்க. இப்ப இங்க என்ன என்று கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் வகையில உள்ளது. அடுத்து
எஸ் ஆர் நோ என்ற வகையில இது இதுவா, ஆமா இல்ல அப்படின்னு பதிலளிக்கும் வகையில் அந்த கேள்விக்குரிய எழுத்தான ஹம்சாவை வைத்து என்ன செய்யறாங்கன்னா அடுத்த தம்ரீனை வடிவமைத்திருக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தம்ரீனுன், இரண்டாவது தம்ரீன், இரண்டாவது பயிற்சி. அதுல முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாதா பைத்துன், இது வீடா என்று கேள்வி கேட்கறாங்க. இது வீடா என்று என்ன செய்யறாங்கன்னா கேள்வி கேட்கறாங்க. அப்ப இதுக்கு வந்து எப்படி பதிலளிக்கணும்? கேள்வி கேட்கக்கூடியது வந்து எஸ் ஆர் நோ என்ற வகையில இது இருக்கிறதுனால அப்ப இதுக்கு வந்து ஆமா இல்ல என்ற அடிப்படையில பதிலளிக்கணும். ஆமா என்றால் அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறது? ஆமா என்றால் நஅம், நஅம் என்று சொல்லணும். இப்ப இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறது? லா, லா என்றால் இல்லை. ஆமா என்பதற்கு நஅம் என்பதும் இல்லை என்பதற்கு லா என்பதும் பயன்படுத்தப்பட வேண்டும். இப்ப ஃபர்ஸ்ட் இது வீடா என்று கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இது வீடா என்று கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் படத்தை போட்டுக்கிறாங்க. அப்ப அதுக்கு எப்படி பதிலளிக்கணும்? இது வீடா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு எப்படி பதிலளிக்கிறது? இல்ல, இது பள்ளிவாசல். அப்ப அதுக்கு என்ன அரபு வார்த்தை? லா, இல்லை. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளி, இது பள்ளி. அடுத்ததாக என்ன கேட்கிறாங்கன்னா ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவியா. மிஃப்தாஹுன்னா சாவி தானே, இது சாவியா என்று கேள்வி கேட்கிறாங்க. ஆனா சாவியான்னு கேள்வி கேட்டுட்டு பக்கத்துல என்ன படத்தை போட்டுக்கிறாங்க? ஒரு பேனாவுடைய படத்தை போட்டுக்கிறாங்க. அப்ப பேனாவுடைய படத்து இருக்கிறனால இப்ப அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்? அதே போல லா, இல்லை. ஹாதா கலமுன், இது பேனா. அடுத்து ஹாதா கமீசுன், இது சட்டையா என்று கேள்வி கேட்கிறாங்க. இது சட்டையா. இப்ப பக்கத்துல என்ன புகைப்படம் போட்டுக்கிறாங்க? சட்டையுடைய புகைப்படம் தான் போட்டுக்கிறாங்க. அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஆமா, இது சட்டை தான். அப்ப ஆமாங்கிறதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க? நஅம், ஆம். ஹாதா கமீசுன், இது சட்டை, இது சட்டை, ஆமா இது சட்டை தான். அடுத்து ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரமா என்று கேட்கிறாங்க. இப்ப பக்கத்துல என்ன புகைப்படம்? நட்சத்திரத்துடைய புகைப்படம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? ஆமா, இது நட்சத்திரம் தான். அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்றது? என்ன அரபு வார்த்தை பயன்படுத்துறது? நஅம், ஆம். ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரம் தான். அப்ப முதல் ரெண்டு வந்து தவறாக படம் கொடுக்கப்பட்டு இல்லை என்ற அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தும்படியும், அடுத்த இரண்டு சரியாக படம் கொடுத்து ஆம் என்ற அர்த்தத்தை பயன்படுத்தும்படியும் இந்த பயிற்சி வந்து அந்த கேள்விக்குரிய எழுத்தை கொண்டு என்ன செய்யறாங்கன்னா நமக்கு வந்து கற்றுத்தராங்க. இது இரண்டாவது தம்ரீன். இப்ப அடுத்து மூன்றாவது தம்ரீன். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்ப இது வரைக்கும் நம்ம படிச்சோமா இல்லையா, அதை வந்து குறியீடு இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து குறியீடு இல்லாம இப்ப இதுக்கு முன்பாக நம்ம படிச்சது எல்லாமே ஒரு குறியீடோடு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. ஹரக்கத்து சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஹரக்கத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. ஆனா இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹரக்கத்து எதுவுமே கொடுக்கல. அப்ப இதுக்கு எப்படி ஹரக்கத்து கொடுக்கறது? அதை நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணும், படிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சேர்னா அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், அதுக்கு எப்படி குறியீடு கொடுக்கணும், ஒரு வீடுனா அதுக்கு எப்படி குறியீடு கொடுக்கணும், ஒரு கதவுனா அதுக்கு எப்படி குறியீடு கொடுக்கணும் என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கோம், முன்னையே படிச்சிருக்கோம். அப்ப அதை வந்து இங்க என்னன்னா பயிற்சி பெறும் வகையில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறியீடு இல்லாமல் இதற்கு முன்பாக நாம் படித்த அந்த வார்த்தைகளை கொடுத்து இதை நீங்கள் படியுங்கள், மேலும் இதற்கான அர்த்தங்களை எழுதுங்கள் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சி வந்து துவக்கப்பட்டிருக்கு. இப்ப பயிற்சியை பார்ப்போம். தம்ரீனுன், பயிற்சி. இது மூன்றாவது பயிற்சி. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா இக்ரா வக்துப், நீ படி, இன்னும் மேலும் நீ எழுது. வக்துப். இப்ப இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஃபஅலை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நாம படிச்சதுல எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெயர் சொல்லாக இருந்தது, ஒரு பொருளை குறிக்கும் வகையில் பெயர் சொல்லாக இருந்தது. இப்ப இதுல வந்து வினை சொல்ல கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இப்ப அரபை பொறுத்த வரையில பொதுவாக எந்த ஒரு வார்த்தையாக வாக்கியமாக இருந்தாலும் அதை வந்து மூன்று வகையை நம்ம பிரிக்கலாம். எந்த வார்த்தையை எடுத்தாலும் சரி, எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் சரி, அதை வந்து மூன்று வகையை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா அந்த வார்த்தைகளை வந்து பிரித்து எடுத்துடலாம். அதுல முதல் வார்த்தை என்ன அப்படின்னா இஸ்முன். இஸ்முன், இஸ்முன் என்றால் பெயர் சொல். ஒரு பொருளை குறிப்பதற்கு அல்லது ஒரு நபரை குறிப்பதற்கு எந்த ஒரு காலத்தோடோ இணையாமல் வந்தால் அது பெயர் சொல். ஒரு பொருள் இப்ப வந்து ஒரு நபருக்கு பெயர் வச்சிருப்பாங்களா இல்லையா, உதாரணத்துக்கு ஆமீர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்ப இது என்னது, ஆமீர் அப்படிங்கிறது அது ஒரு பெயர் சொல். ஒரு மனிதரை, ஒரு நபரை, ஒரு பொருளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து பெயர் சொல்லாக இருக்கும். பெயர் சொல் என்பது எந்த ஒரு காலத்தோடும் என்ன செய்யாது, இணையாது. வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது போல எந்த ஒரு காலத்திலையும் இணையாமல் தனித்து பொருள் தருவதுதான் பெயர் சொல். அப்ப எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது தனித்து என்ன செய்யும், பொருள் தரும். இப்ப உதாரணத்துக்கு பைத்துன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா பைத்துன் அப்படிங்கிறது வந்து பொருள் உள்ளது, எந்த ஒரு காலத்தையும் செல்ல. வீடு,
இது ஏதாவது ஒரு காலத்துல இருக்குதா? கடந்த காலத்தும் அல்லது நிகழ்காலம் அல்லது வருங்காலம் இது போல எந்த ஒரு காலத்தையாவது இது சம்பந்தப்படுதானா? எந்த காலத்தையும் சம்பந்தப்படல. அப்ப இது வந்து என்னது? இஸ்முன். இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து என்ன செய்வாங்க? இஸ்முன் என்று சொல்லுவாங்க. அடுத்ததாக ஃபஅலுன். ஃபஅல் என்று சொன்னால் அது வந்து வினை சொல். ஒரு காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். ஒன்று நிகழ்காலமாக இருக்கும், அல்லது எதிர்காலமாக இருக்கும், அல்லது கடந்த காலமாக இருக்கும். ஒரு காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து வினை சொல் என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு செய்தான். செய்தான் என்று சொன்னால் இதுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காங்க? செஞ்சிருக்கிறான். ஒரு காலத்தோட, கடந்த காலத்தோடு அது வந்து தொடர்பாக தான் இல்லையா? அப்ப செய்தான் என்பது அது ஒரு வினை சொல். செய்தான், செய்வான், செய்கிறான். இப்ப செய்கிறான் அப்படின்னு இருக்கா இல்லையா? அது இந்த இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறத கரண்ட்ல உள்ளது என்ன செய்யுது? குறிக்குது. அப்ப அது ஒரு காலத்தோடு என்ன செய்யுதுன்னா வருது. அப்ப அப்படி இருக்கும்போது அது என்னது? வினை சொல். செய்வான், இனிமே செய்வான், அது ஒரு காலத்தோடு என்ன செய்யுதுன்னா தொடர்பாகுது. அப்ப காலத்தோடு இணைந்து வந்து பொருள் தருவது என்பது அது வந்து வினை சொல் என்று சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம சர்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பாடங்கள்ல அதை நம்ம வந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல அங்கங்க இடம்பெறக்கூடிய சில விஷயங்களை வந்து மேலோட்டமாக நாம வந்து நம்மளுடைய பாடத்துக்கு ஏற்ப நாம என்ன செய்வோம்? அறிஞ்சுக்கொள்வோம். இப்ப இங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அது போல ஒரு வினை சொல்ல தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல மூன்றாவதாக ஹர்ஃப் என்று சொல்லுவாங்க. மூன்று நாம பார்த்தோமா இல்லையா? எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை மூன்று வகையில் என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுல இரண்டு பார்த்துக்கிறோம். ஒன்னு இஸ்முன், இன்னொன்னு ஃபஅலுன், மூன்றாவது ஹர்ஃபுன். மூன்றாவது ஹர்ஃபுன். ஹர்ஃப் என்று சொன்னால் அது வந்து இஸ்மாகவும் இருக்காது, ஃபஅலாகவும் இருக்காது. அது வந்து பெயர் சொல்லாகவும் இருக்காது, வினை சொல்லாகவும் இருக்காது. அது இடை சொல்லாக இருக்கும். இடை சொல் என்று சொன்னால் அது ஒரு காலத்திலும் தனித்து பொருள் தராது, எக்காலத்திலும் தனித்து பொருள் தராது. அதே போல இரண்டு வாக்கியங்களுக்கு இடையில் ஒன்றை மற்றொன்றோடு இணைப்பதற்கு அது பயன்படும். அது வந்து ஒருபோதும் இஸ்மாகவும் இருக்காது, ஃபஅலாகவும் இருக்காது. அதுதான் ஹர்ஃப். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப நம்ம தமிழ்லயே வந்து சொல்லுவோம். இப்ப புத்தகம் டேபிளின் மீது இருக்கிறது, புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல புத்தகம் அப்படிங்கிறது அது வந்து என்ன? அது ஒரு இஸ்மு. புத்தகங்கிறது அது ஒரு இஸ்மு, ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. மேஜை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? மேஜை என்பதும் என்னது? அது ஒரு இஸ்மு. இப்ப மேஜையின் மீது, மீது இருக்கிறது, மீது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப இந்த மீது என்பது அது ஒரு இடைச்சொல். இப்ப சும்மா தனியாக மீது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எதுவும் பொருள் இருக்கா? அதுக்கு தனித்த பொருள் கிடையாது. அது இஸ்மாவும் இல்லை, ஃபஅலாகவும் இல்லை. அப்ப அது என்னது? அது ஹர்ஃபுன். அப்ப இது மாதிரி ஒன்றை மற்றொன்றோடு இணைப்பதற்கு பயன்படக்கூடியது. தனித்து பொருள் தராது, ஃபஅலாகவும் இஸ்மாகவும் இல்லாதது என்னது? இடைச்சொல். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அரபுல யாசிருன் ஃபில் பைத்தி, யாசிருன் ஃபில் பைத்தி, யாசிர் வீட்டிலே இருக்கிறார், யாசிர் வீட்டிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இதுல யாசிர் என்பது அது ஒரு பெயர் சொல், ஒரு மனிதருடைய பெயர். வீடு என்பது பைத்துன் என்பது அது ஒரு பெயர் சொல், வீட்டினுடைய பெயர். இப்ப வீட்டிலே அப்படின்னு சொல்றோமா இல்லையா? வீட்டிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப இதுக்கு என்ன வார்த்தை பயன்படுது? ஃபீ என்ற வார்த்தை பயன்படுது. அப்ப அந்த ஃபீ என்பது அதுதான் இடைச்சொல்லாக இருக்கிறது, அதுதான் இடைச்சொல்லாக இருக்கிறது. அப்ப இரண்டு வார்த்தைகளை இணைப்பதற்காக எந்த ஒரு காலத்திலும் தொடர்புள்ளாத, எந்த ஒரு பெயர் சொல்லோடும் தொடர்பு இல்லாத ஒன்று, தனித்து பொருள் தராத ஒன்று, அதுதான் ஹர்ஃப் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து சர்ஃபு தொடர்பான பாடம், நகு தொடர்பான பாடம். அதை நம்ம வந்து அந்த பாடங்களை படிக்கும்போது நமக்கு அது முழுமையாக விளங்கும். இப்ப நம்முடைய பாடத்துக்கு தேவை என்பத காரணத்தினால மேலோட்டமாக என்ன செய்யணும்னா இதை நம்ம படிக்கணும். இதை நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை. இது நாம சும்மா ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சு கொள்வதற்காக உள்ள ஒன்று தானே தவிர இது தெரியலையே, இது குழப்புது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது சும்மா நம்ம மேலோட்டமாக தெரிந்து கொண்டால் போதுமானது. சரி, இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வினை சொல் கொடுத்துருக்காங்க. என்ன வினை சொல்? இக்ரா, நீ படி. இந்த இக்ரா என்பது முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை ஏவலாக, கட்டளையாக சொல்லக்கூடியதுதான் இந்த இக்ரா. அப்ப அதை என்ன செய்யறாங்கன்னா சுட்டி காட்டுறாங்க. அதை வந்து சொல்றாங்க, இக்ரா நீ இதை படி, கீழுள்ள இந்த பாடத்தை நீ படி என்று சொல்றாங்க. அடுத்ததாக வக்துபு இன்னும், மேலும் நீ அதை எழுது, நீ எழுது என்று சொல்றாங்க. வாவ் என்று சொன்னால் வாவ் என்பதற்கு வந்து மேலும் என்று அர்த்தம். வாவ் என்பதற்கு மேலும் என்பது அர்த்தம். இன்னும் சில அர்த்தங்களும் உண்டு. இதில் நம்ம பிரதானமா உள்ளது மேலும், இன்னும். இந்த இடத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு வந்து போதுமானது. இப்ப இக்ரா என்பதற்கு குர்ஆன்ல உள்ள ஒரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேத அறிவிப்பு வந்த அத்தியாயம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்னும் அந்த அத்தியாயம் தான். அதனுடைய முதல் 5 வசனங்கள் தான் வருது. இப்ப அதுல ஆரம்ப வார்த்தை எப்படி இருக்கு? இக்ரா, நீ படி. அப்ப அந்த இக்ரா என்பதற்கு என்ன அர்த்தம்? நீ படி. இக்ரா பிஸ்மி
ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த இறைவனது பெயரால் நீர் படிப்பீராக. அப்ப இக்ரா என்றால் படி என்பது அதனுடைய அர்த்தம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? வக்துப், நீ எழுது, மேலும் நீ எழுது. அப்ப வக்துப் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல ஒரு உதாரணம் நாம் பார்த்தோம்னா, அல்லாஹ் இந்த கடன் தொடர்பாக பேசக்கூடிய வசனம் அல்-பக்ரால மிக நீண்ட ஒரு வசனம். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலேயே மிகப்பெரிய அத்தியாயம் என்று சொன்னால், மிகப்பெரிய வசனம் என்று சொன்னால் அந்த வசனம் தான். அல்-பக்ரால இடம்பெறக்கூடிய அந்த வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முசம்மா, நீங்கள் குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கடன் வாங்கி கொண்டால் ஃபக்துபூஹு, அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப கடன், ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து கொண்டால் அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஃபக்துபூஹு. இப்ப நம்ம படிச்ச அந்த புத்தகத்தில் என்ன வருது? ஃபக்துப், வக்துப் என்று வருது. வக்துப் என்றால் ஒருமை, ஒரு நபரை குறித்து பேசக்கூடிய வார்த்தை. அதை நீ எழுது. இப்ப இங்க என்ன வருதுன்னா ஃபக்துபூஹு, அதை எழுதி கொள்ளுங்கள். இங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னா பன்மையாக சொல்றான். 3 நபர்கள் அதுக்கு மேற்பட்டவர்களை பத்தி பேசும் வகையில பன்மையான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப வக்துப் என்பது எழுதுங்கள் என்று அர்த்தம். இப்ப அதுல முதலாவதாக என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஹாதா மக்தபுன், ஹாதா மக்தபுன் என்று கொடுத்திருக்காங்க. மக்தபுன்னா என்ன? மேஜை. இது மேஜை. இப்ப இதுக்கு குறியீடு இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. அதை என்ன செய்யுங்கன்னா நீங்க படிச்சு முயற்சி செய்யுங்க, படிச்சு பாருங்க. அதுல குறியீடு இல்லாம இருக்கும்போது அதுக்கு என்ன குறியீடு வைக்கணும்? ஹாதா மக்தபுன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த கடைசி குறியீடை மட்டும் என்ன செஞ்சுருவாங்கன்னா விட்டுருவாங்க. ஹாதா மக்தப், ஹாதா மஸ்ஜித், ஹாதா கலம் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி குறியீடை நிப்பாட்டிடுவாங்க. ஆனா உண்மையில் கடைசி குறியீடு என்பதுதான் ஒரு அர்த்தத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசி குறியீடு தான் முக்கியம். அந்த கடைசி குறியீடு என்ன என்பதை வைத்துத்தான் அர்த்தம் தீர்மானிக்கப்படும். அதனால நம்ம கடைசி குறியீடு என்ன செய்யணும்னா கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதை பத்தி டீப்பா நஹு என்ற அந்த பாடத்துல விளக்கப்படும். இப்ப என்னன்னா இதுல மேலோட்டமா இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே எப்படி வந்துச்சு? அதுல எல்லாமே மக்தபுன் என்று ரஃபா வச்சுதான் வந்துச்சு. ரஃபா என்று சொன்னால், அதாவது இந்த கடைசி குறியீடு இருக்கா இல்லையா, அந்த கடைசி குறியீடை எப்படி சொல்லுவாங்கன்னா இஅராப் என்று சொல்லுவாங்க. இஅராப் என்றால் அது அர்த்தத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு குறியீடு. ஹரக்கத் என்று சொல்லுவாங்க, அது வேற. ஹரக்கத் என்பது இப்ப இந்த மக்தபிலேயே ஆரம்ப அந்த மாவுக்கு ஃபத்ஹா வருதா இல்லையா, அது ஹரக்கத்து. அது மபுனி, அது எப்பவும் மாறாது. மக்தபுன் தான் வரும், முக்தபுன் வராது, மிக்தபுன் வராது. ஆனா இந்த கடைசியில பாவுக்கு இருக்கா இல்லையா ரஃபா, மக்தபுன், அந்த புன் சில நேரங்கள் மக்தபன் பன்னாகவும் மாறும், மக்தபின் பின்னாகவும் மாறும். அப்ப அது என்ன செய்யும்னா அந்த இடத்துக்கு ஏற்ப பொருளுக்கு ஏற்ப மாறுபடும். அப்ப அது இஅராப் என்று சொல்லுவாங்க. அது எப்படி, என்னென்ன இஅராப் இருக்கு? நஸப், ரஃபா, ஜர். நஸப், ரஃபஉன், ஜர்ருன். நஸப் என்று சொன்னால் மக்தபன், மக்தபன் என்று வரக்கூடியது. ரஃபா என்று சொன்னால் மக்தபுன், மக்தபுன் என்று வரக்கூடியது. ஜர் என்று சொன்னால் மக்தபின், மக்தபின் என்று வர்றது. இது இஅராப். அப்ப இஅராபுக்கும் ஹரக்கத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஹரக்கத் என்பது எந்த ஒரு மாற்றமும் அடையாது, அது நிலையாக இருக்கும். அது ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த எழுத்துக்களில் இருக்கும். இஅராப் என்பது அது இடத்திற்கு ஏற்ப பொருளுக்கு ஏற்ப மாற்றம் அடையும். அது இறுதியில் உள்ள அந்த எழுத்திற்கு வரக்கூடியதுதான் இஅராப். இதை நாம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இங்க என்ன இஅராப் கொடுக்கணும்? மக்தபுன், ஹாதா மக்தபுன், ஹாதா மக்தபுன். இதை நாம ரொம்ப குழப்பிக்கிட வேண்டியதில்லை. ரொம்ப டீப்பா நாம போய் இது புரியலையே அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியது. இது மேலோட்டமா, சும்மா மேலோட்டமா நம்ம படிச்சாலே போதுமானது. இன்ஷா அல்லாஹ் போக போக நம்ம அதை பத்தி டீப்பா படிப்போம். இப்ப முதல்ல என்ன உதாரணம் கொடுத்துக்கிறாங்க? ஹாதா மக்தபுன், இது மேஜை. அடுத்து ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதா கலமுன், இது பேனா. ஹாதா சரீருன், இது கட்டில். மா ஹாதா, இது என்ன. ஹாதா குர்சியுன், இது சேர். ஹாதா பைத்துன், இது வீடா? லா. ஹாதா மஸ்ஜிதுன், இல்லை, இது பள்ளிவாசல். மா ஹாதா, இது என்ன. ஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவி. அப்ப இந்த குறியீடு இல்லாத இந்த பாடத்தை நாம் பயிற்சி பெற்றோம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும்னா இது எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி கரெக்டா படிச்சிடும். அப்ப குறியீடு இல்லாம படிக்கிறது எப்படின்னா, இது இப்படித்தான் வரும் என்பதை நாம் என்ன செஞ்சிடலாம், தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி நமக்கு தெரியும் போது குறியீடு இருந்தாலும் சரி குறியீடு இல்லாட்டியும் சரி நம்ம எப்படி படிப்போம்? கரெக்டா அதுக்கு என்ன குறியீடு வருமோ அதை வைத்துதான் நம்ம படிப்போம். அப்ப குறியீடு இல்லாமல் படிச்சு பழகுவதற்கு அது பத்தின அந்த ஏற்கனவே ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அப்ப அதை நாம இதுக்கு முன்னாடி படித்து விட்டோம். அப்ப இதுல குறியீடு இல்லாமல் நாம் என்ன செஞ்சிடலாம், இந்த வார்த்தைகளை படிச்சிடலாம். அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது மன் ஹாதா என்பது தொடர்பான பாடம். இதற்கு முன்பாகவே நாம் பார்த்தோம், மா என்று சொன்னால் என்ன என்ற அர்த்தத்தை கொண்டு வரும். மா என்பது அஃறிணை
என்னும் கயிறு ஆக்கிலான வார்த்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. மனிதன் அல்லாத, சிந்தனை அல்லாத அஃறிணையான வைகளுக்கு இதை நாம் பயன்படுத்துவோம். அதே உயர்திணையான பொருள்கள் என்று சொன்னால், உயர்திணையானவை என்று சொன்னால் மனிதர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில், அறிவு சிந்தனை வழங்கப்பட்டவைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு கேள்வி கேட்பதற்கு மா என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தாமல் மண் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். மண் என்று சொன்னால் யார் என்று அர்த்தம். மன் ஹாதா என்றால் யார் இவர், இவர் யார் என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் மண் என்பது ஒரு உயர்திணையானவற்றை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. இதற்கு முன்பாகவே நாம் பார்த்த உதாரணத்தில் மண்ணறையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன வாசகம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், மண் ரப்புக, உமது இறைவன் யார். அப்போ இறைவனுக்கு பயன்படுத்தப்படும் போது மண் என்ற வார்த்தை பயன்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். அதே போல மார்க்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன. அப்போ மண் என்ற வார்த்தை இறைவனுக்கும் மா என்ற வார்த்தை மார்க்கத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது. அப்போ இதிலிருந்தே மண் மா என்ற இரண்டுக்கும் உள்ள வேறுபாடை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ உயர்திணையான வார்த்தைக்கு மண் என்றும் அஃறிணையான வார்த்தைக்கு மா என்றும் பயன்படுத்த வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் மனிதர்கள் போன்ற அந்த சிந்தனையுள்ள ஆக்கிலானவைகளுக்கு மண் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த பாடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இதில் முதலாவதாக மன் ஹாதா, இவர் யார் என்று துவங்குகிறாங்க. மன் ஹாதா. இப்போ இந்த மன் ஹாதாக்கு பக்கத்தில் ஒரு மருத்துவருடைய புகைப்படத்தை போட்டிருக்கிறாங்க. அப்போ மருத்துவரை பார்த்து இவர் யார் என்று கேட்குறாங்க. இப்போ இதுக்கு எப்படி அரபியில் பதில் சொல்கிறது? ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன். மருத்துவருக்கு அரபியில் தபீப் என்று சொல்லப்படும். அப்போ இவர் மருத்துவர் என்று சொல்வதற்கு நாம் எப்படி சொல்ல வேண்டும்? ஹாதா தபீபுன். இதற்கு உதாரணமாக ஹதீஸில் இடம்பெற்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். முஸ்லிம் என்னும் ஹதீஸ் கிதாபில் 4436வது செய்தியில் இடம்பெற்றுள்ளது. பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா உபை இப்னு கஅபின் தபீபன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரின் பக்கம் ஒரு மருத்துவரை அனுப்பினார்கள். அப்போ இந்த இடத்துல மருத்துவர் என்பதற்கு தபீபன், தபீப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க? மன் ஹாதா, மன் ஹாதா, இவர் யார், இவர் யார் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையினுடைய ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு சிறுவருடைய படத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிறுவருக்கு எப்படி சொல்கிறது? ஹாதா வலதுன், ஹாதா வலதுன், இவர் சிறுவர், இவர் சிறுவர். வலதுன் என்று சொன்னால் அது பிள்ளைகளையும் குறிக்கும், குழந்தைகளையும் குறிக்கக்கூடியதாகத்தான் நம்ம குர்ஆனில் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள், சிறு பிள்ளைகளையும் அது குறிக்கும், குழந்தையையும் அது குறிக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம குர்ஆனில் பார்த்தோம் அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். குர்ஆனில் 3வது அத்தியாயம் 47வது வசனம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, காலத் ரப்பி அன்னா யகூனு லி வலது வலம் எம்சஸ்னி பஷர். எந்த மனிதரும் தீண்டாத நிலையில் எனக்கு எவ்வாறு குழந்தை பிறக்கும், ஆண் பிள்ளை உண்டாகும், மகன் உண்டாகும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அப்போ வலதுன் என்று சொன்னால் சிறுவர், பிள்ளை என்ற அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மன் ஹாதா, இவர் யார் என்று கேட்குறாங்க. பக்கத்தில் ஒரு மாணவருடைய புகைப்படத்தை போட்டுட்டு இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? மாணவனுக்கு அரபியில் என்ன? தாலிபுன், தாலிபுன். அப்போ ஹாதா தாலிபுன், இவன் மாணவன், இவன் மாணவன். இதுக்கு உதாரணத்துக்கு நாம் ஹதீஸ்களில் பார்க்கலாம். புகாரி என்னும் ஹதீஸில் 78வது ஹதீஸாக இந்த செய்தி பதியப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸினுடைய தலைப்பில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு நாம் பார்க்கலாம். பாபுல் ஹுரூஜி ஃபி தலபில் இல்ம், பாபுல் ஹுரூஜி ஃபி தலபில் இல்ம், கல்வியை தேடுவதற்காக புறப்படுதல் பற்றிய பாடம். இங்கே தலப என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஃபி தலபில் இல்மி, கல்வியை தேடுதல். அதாவது தலப என்று சொன்னால் தேடினான், தாலிப் என்று சொன்னால் தேடக்கூடியவன். இப்போ மாணவனை பொறுத்தவரையில் அவன் கல்வியை, தான் அறியாதவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடக்கூடியதுனால மாணவனுக்கு அரபியில் தாலிபுன் என்று சொல்லுவாங்க. அப்போ தலப என்றால் தேடினான், தாலிப் என்றால் தேடக்கூடியவன், மாணவன். அப்போ மாணவனுக்கு அரபியில் தாலிப் என்று சொல்லப்படும். அப்போ இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது? ஹாதா தாலிபுன், இவன் மாணவன், இவன் மாணவன். இப்போ அடுத்து ஹாதா வலதுன், இவன் சிறுவனா என்று கேட்குறாங்க. ஒரு பெரிய ஆளுடைய ஒரு படத்தை போட்டுட்டு
ஹாதா வலதுன், இவன் சிறுவனா என்று கேள்வி கேட்குறாங்க. ஆனால் படம் பெரிய ஆளுடைய படத்தை போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை என்ற அடிப்படையில் இதுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா கேள்விக்குரிய எழுத்தான ஹம்சா ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கா இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஆம் இல்லை என்ற அடிப்படையில் சொல்லணும். அப்போ இதுக்கு எப்படி சொல்கிறது? லா, இல்லை, ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு பெரிய மனிதர், இவர் ஒரு ஆண் என்று நம்ம பதில் சொல்லணும். ஹாதா ரஜுலுன். இப்போ இதுக்கு உதாரணமாக அல் குர்ஆனில் 36வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலு யஸ்ஆ, நகரத்தினுடைய எல்லைப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்தார். கால யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், என் சமுதாயத்தினரே இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ரஜுலுன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு மனிதர் விரைந்து வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள். வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி, நகரத்தின் எல்லைப்புறத்திலிருந்து ரஜுலு யஸ்ஆ, ஒரு மனிதர் விரைந்து வந்து ஆல, அவர் கூறினார், யா கௌமி, என் கூட்டமே, இத்தபிஉ, நீங்கள் பின்பற்றுங்கள், அல் முர்சலீன், இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறினார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இப்போ இது ரஜுலுன் என்று சொன்னால் மனிதன் என்ற அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிஞ்சுக்கிடலாம். அடுத்ததாக மாஹாதா, இது என்ன என்று கேட்குறாங்க. பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா பள்ளிவாசலுடைய படம் போட்டுக்கிறாங்க. அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். அடுத்து மன் ஹாதா, இவர் யார் என்று கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி மாஹாதா, இது என்ன என்று அகிரிணையான ஒரு பொருளுக்கு கேட்டாங்க. இப்போ உயர்திணையான ஒரு மனிதனுக்கு கேட்கும்போது மண் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மன் ஹாதா, இவர் யார். ஹாதா தாஜிருன், இவர் வியாபாரி. இதற்கு உதாரணமாக புகாரியில் இடம்பெறக்கூடிய 2028வது செய்தி நாம் பார்க்கலாம். அதில் கான தாஜருன் யுதாயினுன் நாஸ், மனிதருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார் என்று பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். அதில் தாஜிருன் என்பதற்கு வியாபாரி என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ தாஜுர் என்றால் வியாபாரி. ஹாதா தாஜிருன், இவர் வியாபாரி ஆவார். அடுத்து ஹாதா கல்புன் என்றால் நாய். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஹாதா கல்புன், இது நாய். பக்கத்தில் ஒரு நாயோடைய புகைப்படத்தை போட்டு ஹாதா கல்புன், இது நாய் என்று சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக புகாரில் இடம்பெறக்கூடிய 172வது செய்தியை நாம் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா ஷரிபல் கல்பு ஃபி இனாஇ அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் பருகிவிட்டால். அப்போ இந்த இடத்துல அல் கல்பு, ஷரிபல் கல்பு, நாய் பருகிவிட்டால் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ கல்பு என்ற வார்த்தைக்கு நாய் என்ற அர்த்தம் என்பதை நாம் இந்த செய்தியில் பார்க்கலாம். இந்த செய்தியில் நாய் ஒருவருடைய பாத்திரத்தில் பருகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃபல் யக்ஸிலுஹு சபஅன், அதை அவர் 7 முறை கழுவட்டும். அப்போ ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் பருகிவிட்டால் அதை நாம் என்ன செய்யணுமா? 7 முறை கழுக வேண்டும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் கல்ப் என்ற வார்த்தைக்கு நாய் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு பூனையினுடைய புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க. பூனையுடைய புகைப்படத்தை போட்டுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? ஹாதா கல்புன், இது நாயா? பூனையுடைய படத்தை போட்டுட்டு இது நாயான்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது? லா, இல்லை, ஹாதா கித்துன், இது பூனை. கித்துன் என்றால் பூனை. கித்துன் என்பதற்கு பூனை என்று பொருள். ஆனால் ஹதீஸ்களில் நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடியது எப்படின்னா ஹிர்ரத்துன் என்ற வார்த்தையை பார்க்கலாம். ஹிர்ரத்துன் என்றால் பூனை. இதுதான் பெரும்பாலும் பல ஹதீஸ்களில் இடம்பெறுகிறது. அபு ஹுரைரா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே இல்லையா? பூனையின் தந்தை, பூனை குட்டிகளின் தந்தை என்று அபு ஹுரைரா என்று சொல்லுவாங்க. அப்போ ஹதீஸ்களில் ஹிர்ரத்துன் என்ற வார்த்தை தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் சில ஹதீஸ்களில் சின்னூர் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. கித்துன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல. அது தற்காலத்தில் உள்ள அந்த அரபி ஹதீஸ்களில் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியலை. அப்போ கித்துன் என்றால் பூனை என்று நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது. ஹிர்ரத்துன் என்றாலும் பூனை தான், சின்னூர் என்றாலும் பூனை தான், கித்துன் என்றாலும் பூனை தான். அடுத்ததாக ஒரு கழுதையினுடைய புகைப்படத்தை செஞ்சுக்கிறாங்கன்னா போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு ஹாதா ஹிமாருன், இது கழுதை என்று சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக
62வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் இடம்பெற்ற அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மசலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலுஹா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்பாரா. அதாவது தௌராத் எனும் வேதம் வழங்கப்பட்டு பின்னர் அதை கடைபிடிக்காமல் இருந்தவர்களின் எடுத்துக்காட்டாகிறது புத்தகங்களை சுமக்கும் கழுதையை போன்றதாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ கழுதை என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? கமசலில் ஹிமார். ஹிமார் என்றால் கழுதை, கழுதையை போன்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இங்கே ஹிமார் என்ற வார்த்தை கழுதை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு குதிரையுடைய படத்தை போட்டுட்டு ஹாதா ஹிமாருன், இது கழுதையா என்று கேட்குறாங்க. ஆனால் என்ன படம் போட்டிருக்கு? குதிரையுடைய படம் போட்டிருக்கு. அப்போ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்? லா ஹாதா ஹிசானுன், இது குதிரை, இல்லை இது குதிரை. இப்போ கழுதையான்னு கேட்குறாங்க, நாம் அதுக்கு என்ன சொல்கிறோம்? இல்லை இது குதிரை என்று சொல்கிறோம். இப்போ இந்த ஹிசானுன் என்ற வார்த்தையை நம்ம ஹதீஸ்களை என்ன செய்ய முடியலன்னா பெரும்பாலும் பார்க்க முடியல. ஹதீஸ்களில் குதிரைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? ஃபரசுன் குதிரை அல்லது ஹைலுன் குதிரை. இந்த 2 வார்த்தைகள் தான் அதிகமாக ஹதீஸ்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஹிசான் என்ற வார்த்தை அதிகமாக ஹதீஸ்களில் பயன்படுத்தப்படலை. அதுவும் தற்காலத்தில் உள்ள அந்த அரபியின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. அடுத்து என்ன கேட்குறாங்க? வமா ஹாதா, மேலும் இது என்ன? இங்கே ஒரு ஒட்டக படத்தை போட்டுட்டு மேலும் இது என்ன என்று கேட்குறாங்க. நம்ம முன்னே பார்த்தோம், வா என்றால் மேலும், இன்னும் என்ற அர்த்தம் அதற்கு இருக்குது. அப்போ மா ஹாதா, இன்னும் இது என்ன என்று கேட்குறாங்க. ஒட்டகம் போட்டிருக்கனால அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஹாதா ஜமலுன், இது ஒட்டகம். ஜமல் என்றால் ஒட்டகம். ஒட்டகத்துக்கு நிறைய பேர் இருக்குது. இபுல் என்றாலும் ஒட்டகம் தான், நாக்கத்துன் என்றாலும் ஒட்டகம் தான், அதே போல் ஜமலுன் என்றாலும் ஒட்டகம் தான். இதற்கு உதாரணமாக அல் குர்ஆனில் 7வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ்வினுடைய வசனத்தை பொய்ப்படுத்தி அதை நம்ப மறுத்து பெருமை அடித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வலா எதுகோலூனல் ஜன்னத்த, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், ஹத்தா எலிஜல் ஜமரு ஃபி சம்மில் ஹியாத்தி, ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழைகின்ற வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எலிஜல் ஜமலு, ஒட்டகத்துக்கு ஜமல் என்று சொல்லி காட்டுகிறான், ஒட்டகம் நுழைகின்ற வரை. அப்போ ஒட்டகத்துக்கு என்ன இங்கே பயன்படுத்தப்படுது? ஜமலுன். ஜமல் என்றால் ஒட்டகம். அப்போ இது வரைக்கும் நாம் சில புது வார்த்தைகளையும் இதுக்கு முன்னாடி படித்த மா, மண், அ போன்ற அந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு வாக்கியத்தையும் உருவாக்கி பார்த்துருக்குறோம். இதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சேவலுடைய புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, மா ஹாதா, இது என்ன என்று கேட்குறாங்க. மா என்ற வார்த்தை அக்ரிணையானவற்றுக்குத்தான் வரும் என்பதை நம்ம முன்னையே பார்த்தோம். அதனால் இங்கே மா என்று சொல்கிறாங்க. மா ஹாதா, இது என்ன? அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஹாதா தி குன். ஹாதா தி குன், இது சேவல். சேவலுக்கு அரபியில் தீக்குன் என்று சொல்லுவாங்க. இது சேவல். அப்போ இந்த சேவல் என்பதற்கு தீக்குன் என்பதை பார்த்தோம். இப்போ இது தொடர்பாக குர்ஆன் ஹதீஸில் எதுவும் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குதா என்பதை உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம். தீக்குன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இல்லாவிட்டாலும் இதனுடைய பன்மை தொடர்பாக ஒரு வார்த்தை ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு நம்ம பார்க்கலாம். புகாரி எனும் ஹதீஸில் 3303வது செய்தியாக நம்ம அந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, இதா சமிஅத்தும் சியாக தியகத்தி, நீங்கள் சேவல் கூவும் சத்தத்தை செவியேற்றால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபதுலிஹி, அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேளுங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேவலுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா தியகத்தி, சேவல்கள். தீக்குன்னா சேவல், தியகத்தினா சேவல்கள், பன்மையாக சொல்லப்படக்கூடியது. சேவல்கள் கூவும் சத்தத்தை நீங்கள் செவியுற்றால் அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கலாம். அப்போ தீக்குன் என்பது சேவல் என்பதற்கு சொல்லப்படும். அடுத்ததாக மன் ஹாதா, பக்கத்தில் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போன்ற ஒரு புகைப்படத்தை போட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மன் ஹாதா, இவர் யார்? மண் என்பது உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ அதனால் இங்கே ஒரு மனிதருடைய ஆசிரியருடைய புகைப்படத்தை போட்டிருக்கனால மண் என்று பயன்படுத்துகிறாங்க. மன் ஹாதா, இவர் யார் என்று கேட்குறாங்க. இப்போ இவர் ஆசிரியர் அப்படின்னு பதிலளிக்கணும். எப்படி பதிலளிக்கிறது? ஹாதா முதர்ரிசுன், ஹாதா முதர்ரிசுன், இவர் ஆசிரியர் ஆவார். ஆசிரியர் என்பதற்கு இந்த இடத்துல என்ன பாடம்
என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா முதர்ரிசுன், முதர்ரிஸ் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. முதர்ரிஸ் என்றால் ஆசிரியர். இப்போ இந்த வார்த்தைக்கு உதாரணமாக குர்ஆன் ஹதீஸை நம்ம தேடி பார்க்கும்போது இதுக்கு ரிலேட்டடாக எந்த வார்த்தையுமே பெரும்பாலும் இல்லை. ஏன்னா இது வந்து மாடர்ன் அரபி, தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அரபுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஆனால் இந்த அர்த்தத்தில் உள்ள வேறு வார்த்தைகள் இருக்குது. முஅல்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம வந்து ஹதீஸ்களை பார்க்கலாம். ஆனால் முதர்ரிஸுங்கிற வார்த்தையை வந்து ஹதீஸ்கள்லையும் குர்ஆன்லையும் பார்க்க முடியல. இப்போ இந்த முதர்ரிஸ் அப்படின்னா பாடம் நடத்தக்கூடியவர், அப்படின்னா ஆசிரியர் தான் பாடம் நடத்தக்கூடியவர் என்று சொல்லுவோம். துரூசுல் லுகத்தில் அரபியா, துரூஸ்னா பாடங்கள், தர்ஸ் என்பது அது பாடம், அந்த இதிலிருந்து தான் வருது. தரச படித்தான், பாடம் படித்தான். அப்போ அந்த அடிப்படையான வார்த்தைகள்லேருந்து தான் பாடம் படித்தான், பாடம் நடத்தக்கூடியவர் அப்படிங்கிற எல்லாமே என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கு. இது தொடர்பாக குர்ஆனில் வந்து ஒரு வசனம் இடம்பெறுகிறது, படித்தான் என்பது தொடர்பாக இடம்பெறுகிறது. அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா வதரசு மா ஃபீஹி, அதில் உள்ளவற்றை அவர்கள் படிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த வேதங்களில் உள்ள அல்லாஹ்வுடைய அந்த உடன்படிக்கை அதெல்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்க, அதில் உள்ளதையெல்லாம் அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது வதரசு, அவர்கள் படிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தரசு அப்படின்னா பன்மை, படித்தார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது. அப்போ இந்த தரச, முதர்ரிசுன், மதரசத்துன், தர்சுன், துரூசுன் இதெல்லாம் பாடம் தொடர்பாக உள்ளது. பாடம் படித்தான், பாடங்கள், பாடம் நடத்தக்கூடியவர், பாடம் படிக்கும் இடம் என்பது தொடர்பாக உள்ளது தான் இந்த வார்த்தைகள். அப்போ முதர்ரிஸ்னா பாடம் நடத்தக்கூடியவர், ஆசிரியர். அடுத்ததாக அஹாதா கமீசுன், இது சட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பக்கத்தில் என்ன புகைப்படம் போட்டுருக்குறாங்க, ஒரு கர்ச்சீஃபோடைய புகைப்படத்தை போட்டுட்டு இது சட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இல்லைங்கிறதுக்கு லா. அப்போ இது என்ன பொருள், கர்ச்சீஃப். அப்போ கர்ச்சீஃபுக்கு என்ன அரபு வார்த்தை, அதை சொல்லி நாம் சொல்லணும். கர்ச்சீஃபுக்கு வந்து மிந்தீலுன், மிந்தீல் என்றால் கைக்குட்டை என்று அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லா, இல்லை, ஹாதா இதுவாகிறது, மிந்தீலுன் இது கைக்குட்டையாகும். கைக்குட்டை என்றால் கர்ச்சீஃப் என்று அர்த்தம். கர்ச்சீஃபுக்கு கைக்குட்டை என்று சொல்லுவாங்க. இது தொடர்பாக சில ஹதீஸ்களை பார்க்கும்போது இந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கலாம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உணவு உண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களுடைய விரல்களை வந்து நன்கு உறிஞ்சி சாப்பிடுவதற்கு முன்பாக கையை துடைக்க வேண்டாம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா, முஸ்லீம் என்னும் ஹதீஸ் கித்தாபில் 4137வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. வலா யம்சஹ் யதஹு பில் மிந்தீல், மிந்தீலால் உங்களுடைய கையை நீங்கள் துடைக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய விரலை வந்து நீங்கள் நன்கு உறிஞ்சி சாப்பிடுகின்ற வரை உங்களுடைய கைகளை வந்து கைக்கொட்டையால், கர்ச்சீஃபால், துணியால் நீங்கள் வந்து துடைக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து மிந்தீல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்து வந்து தம்ரீன் கொடுத்துருக்காங்க. தம்ரீனுன் பயிற்சி, இக்ரானா நமக்கு தெரியும், இது வந்து ஒரு ஏவல் வினைச்சொல், நீ படி. வக்துப்னா மேலும் நீ எழுது. மாஹாதா இதுக்கு அப்படியே குறியீடு இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, நம்ம குறியீடு வச்சு இதை வந்து பயிற்சி பெறணும். மாஹாதா அதோட அதுக்கு சேர்த்த அர்த்தத்தையும் நம்ம வந்து எழுதணும். இது என்ன, ஹாதா கல முன், ஹாதா கல முன். எல்லாத்துக்குமே இறுதியில் வந்து நாம் வந்து ரஃபா வச்சு தான் இதை நாம் வந்து படிக்க போகிறோம். ரஃபா அப்படின்னா லம்மு இருக்குன்னு தெரியுமா, லம்மு மாதிரியா அப்படியே வரக்கூடியது தான், தன்வீனோட வரக்கூடியது தான் ரஃபா. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போ ரஃபா வச்சு தான் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஹாதா கலமுன் இது பேனா. இது எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குன்னா, எல்லாமே முபத்ததா ஹபர் என்ற அடிப்படையில் தான் இந்த வாக்கியங்கள் நமக்கு வந்து பயிற்சியாக கொடுத்துருக்குறாங்க. முபத்ததா என்று சொன்னால் எழுவாய், ஹபர் என்று சொன்னால் பயன் நிலை. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது முபத்ததா, அதை பற்றி என்ன பேசுகிறோம், என்ன நிலையை சொல்கிறோம் அப்படிங்கிறது ஹபர். அப்போ ஆரம்பத்தில் உள்ள ஒரு இஸ்மு என்பது முபத்ததா, அதை பற்றி நம்ம என்ன பேசுகிறோமோ அது ஹபர். உதாரணத்துக்கு ஹாதா இதுவாகிறது, அது அப்படியே தூக்குறோமா இதுவாகிறது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அது முபத்ததா. அது பேனா, இது பேனா. அப்போ ஹாதா கலமுன் இது பேனா. அப்போ இதுங்கிறது முபத்ததா, கலமுன் பேனா அப்படிங்கிறது ஹபர் பயன் நிலை. இது பேனா அப்படி தூக்குறோமா இல்லையா, அப்போ அதுதான் முபத்ததா. இதுவாகிறது முபத்ததா சொல்லிட்டோம். இப்போ அதை பற்றி என்ன சொல்ல போகிறோம், பேனா. அப்போ அதுதான் ஹபர். முபத்ததா ஹபர் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம்.
இதை பற்றி வந்து இப்போ நம்ம போட்டு ரொம்ப டீப்பாக போனோம்னா நமக்கு அது புரியாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து அதை பற்றி முபத்ததானா என்ன, ஹபர்னா என்ன, அதுக்கு என்ன குறியீடு வரும் அப்படிங்கிறத வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த பாடங்கள் முழுவதுமாக இது பற்றின ஒரு தகவல் அடிப்படையாக வைத்து தான் நமக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்து 2வது ஹாதா இதுவாகிறது, கல்புன் நாய் இதுவாகிறது நாய். இப்போ இங்கே கல்புன்னு தான் வரும், கல்பின்னு வராது, கல்பன்னு வராது, அதே போல் கல்பு அப்படின்னு வராது. ஏன்னா அது வந்து ஹபருக்கு வந்து ரஃபா தான் வரும், ஜர்ரும் வராது, நசபும் வராது. அதே போல் அந்த ரஃபா வந்து தன்வீன் இல்லாத ரஃபா இருக்காது, அதில் தன்வீனும் போகாது. தன்வீன் போகணும்னா அதுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ தன்வீனோட வச்ச ரஃபா தான் என்ன செய்யணும்னா வரும், ஹாதா கல்புன் அப்படின்னு தான் வரும். அடுத்து 3வது மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா தபீபுன், இவராகிறவர் மருத்துவர் ஆவார். அங்கே தபி புன்னு தான் வரும், தபி புன். முன்னாடி உள்ள எதுவுமே மாறாது, முன்னாடி உள்ளது எல்லாமே ஹரக்கத்து, அது மாறாது. கடைசி எழுத்துக்கு உள்ளது தான் இஅராபு. அப்போ அந்த இஅராபை தான் நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ இது முபத்ததா ஹபர் என்ற அடிப்படையில் வரதுனால இதுக்கு ரஃபா தான் வரும், ஜர்ரும் வராது, நசபும் வராது. தபீபின் அப்படின்னு வராது, தபீபன் அப்படின்னு வராது, தபீபுன் அப்படின்னு தான் வரும். இதே மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே முபத்ததா ஹபர் என்று வரக்கூடிய அனைத்துக்கும் இவ்வாறு தான் நாம் படிக்க வேண்டும். அல்லது ஏதோ ஒரு காரணம், ஒரு அமல் வந்திருக்கு, அதுக்கு வந்து ஜர்ரு கொடுக்கறதுக்கான ஒரு அவசியம் வந்திருக்கு, அதில் ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அப்போ வரும். அது இல்லாமல் மற்ற நேரங்கள் தனித்து சொல்லும்போது இப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்து 4வது ஹாதா ஜமலுன், ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம். அடுத்து 5வது ஹாதா கல்புன், இது நாயா? கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு இல்லை அல்லது ஆமாம் அப்படிங்கிற அடிப்படையில் பதில் சொல்லணும். அப்போ அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா லா, இல்லை. ஹாதா கித்துன், இதுவாகிறது பூனையாகும். ஹாதா தீக்குன், இதுவாகிறது சேவலா? ஆமாம் இல்லையாங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து நான், ஆம், இது சேவல் தான் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஹாதா ஹிசானுன், இது குதிரையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? லா, இல்லை. ஹாதா ஹிமாருன், இதுவாகிறது கழுதை. இது எல்லாமே நாம் முன்ன படித்த பாடம் தான். முன்ன படித்த பாடத்தை தான் பயிற்சியாக என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதனால் இது நாம் வந்து ரொம்ப விளக்க வேண்டிய விஷயம் இல்லை. நமக்கு ஏற்கனவே இதனுடைய குறியீடு தெரிஞ்சிருக்கும். ஹிமார் அப்படின்னா கழுதை. ஹிமாருக்கு வந்து ஹாக்கு வந்து கஸ்ரா தான் வரும், மாக்கு வந்து ஃபதஹா தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை வந்து நம்ம ஹிமாருன்னு தான் படிப்போம், ஹுமார்னு படிக்க மாட்டோம், அல்லது ஹமார்னு படிக்க மாட்டோம், ஹிமார்னு தான் படிப்போம். ஏன்னா அதனுடைய குறியீட்டை நாம் வந்து முன்னையே படிச்சிருக்கோம். கழுதையா, அப்போ அதுக்கு வந்து ஹா மீம் அலிஃப் ரா வரும், அந்த ஹாக்கு கஸ்ராவும் மீமுக்கு ஃபதஹாவும் வரும். அதே போல் கடைசியில் உள்ள அந்த ராக்கு வந்து ரஃபா வரும் அப்படிங்கிறத முன்னே நம்ம படிச்சிட்டனால அதுக்கு வந்து ஹிமாருன் என்றதை நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து ஹாதா மிந்தீலுன், ஹாதா மிந்தீலுன். இப்போ இந்த மிந்தீல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து மண்டீலுன்னு சொல்ல மாட்டோம், முண்டீலுன்னு சொல்ல மாட்டோம், மிண்டீலுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஹரக்கத்து மாறாது. ஆரம்பத்தில் உள்ள அந்த எழுத்துக்களில் உள்ள ஹரக்கத்து வந்து மாறாது. இதுக்கு என்ன ஹரக்கத்துங்கிறது நமக்கு முன்னே தெரியும், நாம் படிச்சிட்டோம். மிந்தீல் அப்படிங்கிறது நம்ம முன்னே படிச்சிட்டனால அதுக்கு இதுதான் குறியீடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ குறியீடு இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம இதை என்ன செஞ்சிடலாம், மீமு நூனு தால் யா லாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா, அப்போ அது மின்தீல் தான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிடலாம். மின்தீல் லுன்னா, மின்தி லின்னா, மின்தி லன்னாங்கிறது அது முன்னாடி உள்ளதை வச்சு அர்த்தம் மாறும், அந்த குறியீடு மாறும், அர்த்தத்துக்காக வேண்டி குறியீடு மாறும். ஆனால் அந்த ஆரம்பத்தில் உள்ளது மாறாது. அது மின்தி அப்படிங்கிறது மாற்றம் அடையாமல் இருக்கும். பன்மையாக இருந்தால் அது வேறு மாதிரி வரும். ஒருமை என்று சொன்னால் அது மின்தி அப்படிங்கிறது வரும். கடைசியில் லுன்னா லின்னா லன்னாங்கிறது வந்து அது முன்னாடி உள்ள அந்த நிலையை பொறுத்து அதனுடைய அர்த்தத்துக்கு ஏற்ப மாறும். இப்போ வந்து இது ஹபர் என்ற அடிப்படையில், பயன் நிலை என்ற அடிப்படையில் வர்றதுனால மிந்தி லுன்னு தான் வரும். அடுத்து ஹாதா வலதுன், இவர் சிறுவரா? இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? நஆம், ஆம், இவர் சிறுவர் தான். அடுத்து மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா ரஜுலுன், இவர் மனிதர், பெரியவர். அப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே படித்த பாடத்தை வச்சு ஒரு பயிற்சியாக நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைக்கு வந்து எதுக்குமே குறியீடு இல்லாமல் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம குறியீடு போடணும். குறியீடில் 2 வகை இருக்குது. ஒன்று ஹரக்கத். ஹரக்கத் என்றால் ஆரம்பத்தில் உள்ள அந்த எழுத்துக்களுக்கு வந்து வரக்கூடியது ஹரக்கத். இஅராப் மற்றொன்று. இஅராப் என்றால் இறுதியாக உள்ள எழுத்துக்கு வைக்கப்படக்கூடிய குறியீடு. அந்த குறியீட்டை வைத்து தான் அர்த்தமே என்ன செய்யப்படும், பாவிக்கப்படும். அது அர்த்தமே அதை வச்சு தான் இருக்குது, சொல்லப்படும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இறுதிக்கு என்ன குறியீடு கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த பாடத்தில் வந்து முபத்ததா ஹபர் என்ற அடிப்படையில் தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. முபத்ததா அப்படின்னா எழுவாய், ஹபர் என்றால் பயன்நிலை.
ரெண்டுக்குமே வந்து ரஃபா என்ற அந்த குறியீடு தான் வரும். அப்போ அதை வச்சு தான் இந்த பாடத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் குறியீடை வந்து ரஃபா வச்சு சொன்னோம். எப்படி ரஃபா வச்சுன்னா மின்தீலுன், கமீசுன், முதர்ரிசுன், தீக்குன், கல்புன், ஜமலுன், ரஜுலுன், வலதுன், ஹிசானுன், ஹிமாருன், கித்துன், தபீவுன். இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா துன் 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 என்று சொல்லி ரஃபா தான் வந்திருக்கு. அப்போ அந்த ரஃபா ஏன் வந்துச்சு அப்படின்னா அது ஹபர் என்ற அடிப்படையினால் அங்கே வந்து ரஃபா வந்திருக்கு. அப்போ இதை மாத்திரம் நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்ஷால்லா மற்ற விஷயங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போதைக்கு இந்த பாடம் வரைக்கும் போனோம். இது வரைக்கும் நாம் வந்து முதல் பாடத்தை வந்து படித்திருக்கிறோம். இன்ஷால்லா அடுத்த பாடத்தை வரக்கூடிய நாட்களில் படிப்போம். அந்த சுட்டுக்காட்டு பெயர்களிலேயே மற்றொரு பெயரான தாலிக்க தொடர்பாக இந்த இரண்டாவது பாடத்தில் நாம் அறியவிருக்கிறோம். இரண்டாவது பாடம் அத்தர்ஃபு சானி. இரண்டாவது பாடம் தாலிக்க என்பது இதுவும் ஒரு சுட்டுக்காட்டு பெயர்தான். ஆனால் ஹாதா தாலிக்க என்ற இரண்டுக்கும் மத்தியில் ஒரு சில வேறுபாடு உண்டு. ஹாதா என்று சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு நாம் சொல்வோம். இது தாலிக்க என்றால் அது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்த வேண்டும். தூரமாக உள்ளதை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் குர்ஆனை நம்ம பார்க்கும்போது இரண்டுக்குமே இது பயன்படுத்தப்படுகிறது. இலக்கண ரீதியாக சொல்லும்போது தூரத்தில் உள்ளது என்று இது சொல்லப்பட்டாலும் குர்ஆனில் வந்து தாலிக்க என்பது இது மற்றும் அது என்ற இரண்டையும் குறிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தாலிக்க என்றால் அது என்ற அர்த்தம். அந்த இடத்துக்கு தகுந்த போல் இது என்று சொன்னால் இது. அப்போ இரண்டுக்கும் இடம் தரக்கூடிய வகையில் உள்ள ஒரு வார்த்தை அது இது என்ற அந்த சுட்டி காட்டுவதற்குரிய ஒரு வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாசகத்தை வடிவமைக்கிறாங்க. அதில் ஆரம்பமாக ஒரு நட்சத்திரத்தினுடைய புகைப்படத்தை போட்டுட்டு அது பற்றி என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேள்வி கேட்குறாங்க? மா தாலிக்க, அது என்ன? அப்போ அங்கே நட்சத்திரம் போட்டிருக்கனால இப்போ நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? தாலிக்க அதுவாகிறது, நஜ்முன்னா நட்சத்திரம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உதாரணத்தோடு பார்த்துக்கிறோம். அப்போ தாலிக்க நஜ்முன், அது நட்சத்திரம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ அடுத்து 2 புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க. என்ன புகைப்படம்? ஒன்று வீடு, இன்னொன்று பள்ளிவாசல். இப்போ அது ரெண்டையும் பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதானா இது, ஹாதா இது பள்ளிவாசல். அடுத்து மேலும் சொல்கிறாங்க வ தாலிக்க பைத்துன், மேலும் அது வீடு. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இது பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வ தாலிக்க பைத்துன், மேலும் அது வீடு, இது பள்ளிவாசல் அது வீடு என்று சொல்கிறாங்க. அப்போ தாலிக்க ஹாதா இது ரெண்டுக்கும் வேறுபடுத்தி காட்டுறாங்க. இப்போ அடுத்ததாக மூணாவது என்ன செய்கிறாங்கன்னா 2 புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க. இதே மாதிரி புகைப்படத்தை போட்டுட்டு அது பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா விளக்குறாங்க. என்ன புகைப்படம்? ஒன்று குதிரை, இன்னொன்று கழுதை. இந்த 2 புகைப்படத்தையும் போட்டுட்டு ஹாதா ஹிசானுன், ஹிசானுன்னா குதிரை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஹாதா ஹிசானுன், இது குதிரை. வ தாலிக்க ஹிமாருன், மேலும் அது கழுதை. அப்போ இது குதிரை அது கழுதை என்று சொல்கிறதுக்கு ஹாதா ஹிசானுன் வ தாலிக்க ஹிமாருன், இது குதிரை அது கழுதை என்று சொல்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பூனையுடைய புகைப்படத்தை போட்டுட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? தாலிக்க கல்புன், இது நாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் போட்டிருக்க புகைப்படம் பூனை புகைப்படத்தை போட்டுட்டு கல்புன்னா நாய், இது நாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது? லா, இல்லை. தாலிக் கித்துன், கித்துன்னா பூனை. முன்பே பார்த்துருக்கோமா இல்லையா? அப்போ லா தாலிக்க கித்துன், இது பூனை அப்படின்னு பதில் சொல்லணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ஹம்சா ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அது கேள்விக்குரியது. அந்த கேள்விக்குரியது வரும்போது எஸ் ஆர் நோ என்ற அடிப்படையில் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே நம்ம இந்த வாக்கியத்தை அமைச்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில் லா தாலிக்க கித்துன் என்று சொல்கிறோம். அடுத்து என்ன செய்கிறாங்க? ஒரு கட்டலுடைய புகைப்படத்தை போட்டுட்டு மா தாலிக்க, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கட்டில் புகைப்படத்தை போட்டு அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? அது கட்டில் அப்படின்னு சொல்லணும். அப்போ அது அப்படிங்கிறதுக்கு தாலிக்க, கட்டில் என்பதுக்கு சரீருன். அப்போ தாலிக்க சரீருன், அது கட்டில் அப்படின்னு பதில் சொல்லணும். இப்போ அடுத்த பக்கம் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு உயிரினம் அல்லாத ஒரு பொருள் அதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ உயிரினம் உயர்திணை தொடர்பாக இவ்வளோ நேரம் பேசினது உயர்திணை கிடையாது, அது அக்ரிணை. இப்போ உயர்திணையை வச்சு சொல்லி காட்டுறாங்க. மன் தாலிக், மன் ஹாதா, மன்னா யாரு, அப்போ மன் ஹாதா இவர் யார். அடுத்து வ மன் தாலிக்க, மேலும் அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் 2 புகைப்படம் போட்டுக்கிறாங்க. ஒன்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் வகையில் ஒரு ஆசிரியருடைய புகைப்படமும்,
அதே போல் மக்களுக்கு தலைமையை தாங்கி தொழு வைக்கக்கூடிய ஒரு இமாமுடைய புகைப்படத்தையும் போட்டுக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும். ஹாதா இவராகிறவர், முதர்ரிசுன் முதர்ரிஸ்னா ஆசிரியர், முதர்ரிசுன் இவர் ஆசிரியர் ஆவார், வதாலிக்க மேலும் அவராகிறவர், இமாமுன் அவர் தலைமை தாங்கக்கூடியவர் ஆவார், இமாம் ஆவார். இமாம் என்று சொன்னால் தலைமை தாங்கக்கூடியவர். உதாரணத்துக்கு அல்லாஹ் வந்து குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லும்போது 2வது அத்தியாயம் 124வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, நான் உம்மை மனிதர்களுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய தலைவராக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்னா இமாமன், இமாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ இமாம் என்றால் வழிகாட்டும் தலைவர் அல்லது வழி நடத்தும் தலைவர். அப்போ மக்களுக்கு தலைமை தாங்கி இருப்பவங்களுக்கு இமாம் என்று சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து இமாம் என்ற வார்த்தை என்பது ஒரு தலைமைக்காக தொழு வைப்பதற்கு மக்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி தொழு வைக்கக்கூடியதனால இமாம் என்ற அந்த அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படுது. அப்போ ஹாதா முதர்ரிசுன் இவர் ஆசிரியர் ஆவார், வதாலிக்க இமாமுன் மேலும் அவர் தலைமை தாங்கக்கூடிய இமாம் ஆவார். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கல்லுடைய புகைப்படத்தை போட்டுட்டு மாதாலிக்க அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தூரத்தில் இருக்கிறனால அது என்ன அப்படின்னு பயன்படுத்தி கேட்குறாங்க. அது கல். அப்போ அந்த கல்லுக்கு எப்படி பதில் சொல்கிறது, அது கல் அப்படின்னு சொல்லணும். கல் என்றால் அரபியில் ஹஜர் என்று அர்த்தம். தாலிக்க ஹஜருன் அது கல்லாகும். நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஹஜருல் அஸ்வத் கருப்பு கல். காபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய ஒரு மூலையில் வந்து ஹஜருல் அஸ்வத் வந்து பதிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி நசை என்னும் நூலில் 2886வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அல் ஹஜருல் அஸ்வது ஹஜருல் அஸ்வத் என்னும் கல்லாகிறது, மினல் ஜன்னத்தி அது சொர்க்கத்திலிருந்து வந்ததாகும், சொர்க்கத்தின் கல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல் ஹஜர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கல். அப்போ கல் என்பதற்கு ஹஜர் என்று சொல்லப்படும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மா தாலிக்க இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது, தாலிக்க ஹஜருன் அது கல்லாகும். அடுத்து ஒரு பால் மற்றும் சீனி ஆகிய 2 புகைப்படங்களை போட்டுட்டு ஹாதா சுக்கருன், சுக்கர் அப்படின்னா சீனி என்ற அர்த்தம், சீனி சுகர். அப்போ இது சீனி, வதாலிக்க லபனுன் மேலும் அது பால். அப்போ இது சுகர் அது பால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன். சுக்கர் என்ற அந்த வார்த்தை வந்து குர்ஆன் ஹதீஸில் இடம்பெறல, ஆனால் லபனுன் என்ற வார்த்தை இடம்பெறுகிறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் வந்து மறுமை நாளில் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் சொல்லும்போது அங்கு சில ஆறுகள் இருக்கும் என்று சொல்கிறான். அதை அல்லாஹ் சொல்லும்போது இந்த லபன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். 47வது அத்தியாயத்தில் 15வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அன்ஹாரும் மில் லபனில் லம் யத்தகையர் தஅமுஹு அதனுடைய சுவை மாறாத நிலையில், மாற்றமடையாத சுவை மாறாத அப்படியே தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாலிலிருந்து ஆறும் மறுமை நாளில் இருக்கும். மறுமை நாளில் வந்து பல ஆறு இருக்கும், தேனாறு, பாலாறு, மதுவாறு, இப்படி பல ஆறுகள் இருக்கும். அதில் ஒன்று பாலாறு. அந்த பால் வந்து சுவை மாறாத நிலையில் அப்படியே எப்பொழுதும் ஒரே சுவையை கொண்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ அதில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா வ அன்ஹாரும் மின் லபன், லபன் என்ற அந்த ஆறு மறுமையில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ லபன் என்றால் பால். இப்போ இதோட 2வது பாடம் வந்து முடிவடைகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. தம்ரீனுன், தம்ரீன் என்றால் பயிற்சி. இதுக்கு முன்னே நாம் பார்த்தோம். இக்ரா வக்துப் நீ படி மேலும் நீ எழுது, முன்னிலையில் இருப்பவர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நீ படி மேலும் நீ எழுது. அப்போ கீழே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம படித்த அந்த பாடங்களை வந்து குறியீடு இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம குறியீடு வச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஹாதா ஹாதா. அப்போ குறியீடு இல்லாட்டியும் கூட இதை நம்ம எப்படி தான் படிக்கணும், ஹாதான்னு தான் படிக்கணும். ஹுதா அப்படின்னு படிக்கக்கூடாது, அல்லது ஹிதா அப்படின்னு படிக்கக்கூடாது. அங்கே வந்து ஹாதா அப்படின்னு தான் படிக்கணும். அப்போ ஹாதா. அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீனு காஃபு ரா. இப்போ இந்த 3 எழுத்துக்கு எப்படி குறியீடு வைக்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம். சுக்கருன், சுக்கர்னு தான் படித்தோம். சுக்கர்னா சீனி, சுகருக்கு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும், ஹாதா சுக்கருன் இது சீனி. இப்போ நம்ம இதை போய் சக்கருன் சிக்கருன் சுக்கருன் அப்படின்னு படிப்போமே தவிர சக்கருன்னும் சிக்கரினும் சொல்ல மாட்டோம். அந்த குறியீடை கரெக்டாக நம்ம படிக்கணும். அதுக்கு அந்த புது வார்த்தையை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன குறியீடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக வச்சிடலாம். அப்போ இது சீனி, வதாலிக்க லபனுன் மேலும்
அது பால். இப்போ இதை லபனுன்னு தான் சொல்லுவோமே தவிர லிபனுன்னு சொல்ல மாட்டோம், லுபனுன்னு சொல்ல மாட்டோம், லபனுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த புது வார்த்தையை நம்ம வந்து படிச்சிடும். லபன் அப்படின்னா பால், அதுக்கு வந்து இப்படி தான் குறியீடு வரும் என்பது நமக்கு தெரியுது. அப்போ வதாலிக்க லபனுன். இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து முபத்ததா கபர் என்ற அடிப்படையில் தான் சொல்லி தராங்க. முபத்ததா அப்படின்னா எழுவாய். கடந்த பாடத்தில் நம்ம படித்தோமா இல்லையா? முபத்ததா அப்படின்னா எழுவாய். எதை பற்றி நாம் பேசுகிறோமோ அது முபத்ததா, எழுவாய். என்ன பேசுகிறோம், அதை பற்றி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ஹபர், பயன்நிலை. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அந்த விஷயம் என்ன என்று பேசுகிறோமா இல்லையா? அப்போ அந்த இரண்டையும் தான் முபத்ததா ஹபர் என்று சொல்லுவாங்க. எதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி என்ன பேசுகிறோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பாடம் முழுக்க நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எப்படி சொல்லியிருக்காங்க? ஹாதா இதுவாகிறது, அப்படியே தூக்குறோமா இல்லையா? ஹாதா இதுவாகிறது, அப்படியே தூக்கியாச்சு. இப்போ அதை இறக்கணும். சுக்கரும், இது சீனி. அப்போ ஆரம்பத்தில் உள்ளது முபத்ததா, அடுத்து உள்ளது ஹபர். அந்த அடிப்படையில் இந்த பாடத்தை வந்து வடிவமைச்சிட்டு வராங்க. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டாவது மண் தாலிக்க. மண் தாலிக்க அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? தாலிக்க இமாமுன், அவர் தலைமை தாங்கக்கூடிய தலைவராவார். தாலிக்க என்பதற்கு அது என்று நாம் வந்து ஒரு உயர்திணை அல்லாத பொருளை பற்றி பேசும்போது சொல்லுவோம். உயர்திணியாக இருக்கும்போது அவர் என்று சொல்லணும். அப்போ இங்கே வந்து இமாம் என்று கொடுத்ததுனால மண் தாலிக்க அப்படின்னா அவர் யார்? அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? தாலிக்க இமாமுன், அவர் இமாம் ஆவார், தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவர் ஆவார். அடுத்து மூணாவது தாலிக்க கித்துன், அது பூனையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு இல்லை, அது நாய் அப்படின்னு பதில் சொல்லணும். அப்போ எப்படி சொல்கிறது? லா. அதனால தான் இங்கே லா கொண்டு வந்திருக்காங்க. லா இல்லை. தாலிக்க கல்புன், அது நாய், அது பூனை இல்லை, அது நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நாலாவது மா ஹாதா, இது என்ன? இப்போ இவ்வளோ தான் கேட்டது அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னன்னு கேட்டுட்டு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹாதா ஹஜருன், இது கல். இது கல் என்பதற்கு ஹாதா என்று சொல்லி ஹஜருன் என்று சொல்கிறாங்க. அப்போ இதோட இரண்டாவது பாடம் வந்து நிறைவடைகிறது. இப்போ இறுதியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாடத்தில் நாம் படித்த புது வார்த்தைகளில் சிலதை கோடிட்டு காட்டுறாங்க. நாம் வந்து இது வரைக்கும் படித்த எல்லா புது வார்த்தைகளையுமே இது போன்று எழுதி வச்சு கொண்டு இருந்தோம்னா அந்த புது வார்த்தைகள் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இலகுவாக இருக்கும், நினைவில் வச்சுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, புது வார்த்தைகளை வந்து தனியாக வந்து எழுதிட்டு வாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரியா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். கலிமாத் அப்படின்னா வார்த்தைகள், ஜதீதுனா புதியது, புதிய வார்த்தைகள். என்ன கொடுத்துருக்காங்க? இமாமுன், இமாமுன்னா தலைவர், ஹஜருன், ஹஜருன்னா கல், சுக்கருன், சுக்கருன்னா சீனி, லபனுன், லபனுன்னா பால். அப்போ இது வரைக்கும் அந்த பாடத்தை நீங்கள் வந்து அப்படியே மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள், புது வார்த்தைகள் நினைவு கொள்ளுங்கள். இதை நம்ம படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த பாடம் ஒரு அளவு தெளிவாயிரும். நம்ம அடுத்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.